ஓகே. ஸோ சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரஃபி லெசன் 4. ஓகேவா? இது கொஞ்சம் குளோப்ஸ் அண்ட் மேப்ஸ், இது கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம ஆல்ரெடி என்னென்னலாம் பார்த்தோம் ஜியாகிரஃபியில்? லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தோம், சோலார் சிஸ்டம் பார்த்தோம், லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தோம், அப்புறம் மோஷன்ஸ் ஆஃப் த எர்த் பார்த்தோம். சரியா? ஸோ இதுவரை நம்ம படித்தது எல்லாமே மோர் டு த ஸ்பேஸு அந்த மாதிரி. இப்போ குளோப்ஸ் அண்ட் மேப்ஸ்ன்னு வரும்போது இது மோர் டு எர்த், நம்ம எர்த்துக்குள்ளே இருக்கிற விஷயம் மோஸ்ட்லி. ஓகே, எர்த்துக்குள்ளே நம்ம உள்ளே இருக்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். ஓகே, குளோப்னா என்னது? சொல்லுங்க, குளோப்னா என்னது? வெரி குட். குளோப்னா மாடல் ஆஃப் த எர்த், நம்ம எர்த் மாதிரியே ஒரு ஒரு உருண்டையாக பண்ணி வைக்கிறது. ஓகே, ஸ்பியர் ஷேப்பில். கடையிலலாம் போனீங்கன்னா கிடைக்கும், அப்படி சுற்றி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா தனுஸ்ரீ? மோஸ்ட்லி ஸ்கூல் உங்கள் ஹெச்எம் ரூமு, பிரின்சிபல் ரூம் அந்த மாதிரி ரூமில் கூட வச்சுருப்பாங்க. ஓகே, அது வந்து ஓகே மாடல் ஆஃப் த எர்த். மேப்னா என்னது? மேப்ன்றது ஒரு வரைபடம். சரியா? ஃப்ளாட்டாக ஒரு பேப்பரில் நம்ம வந்து ஒரு பிளேஸையோ ஏதாவது ஒரு ஆமாம் ஏதாவது ஒரு படத்தை இடத்த பாயிண்ட் பண்ணுறது, டைரக்ஷன் காமிக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து மேப்ஸ் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே குளோபுன்றது, இப்போ குளோப் இருக்குல்ல? ஓகே, குளோபை வந்து பர்ஃபெக்டாக அப்படியே ஃப்ளாட் ஷீட்டாக மாற்ற முடியாது. கரெக்டாக? இப்போ குளோபை நீங்கள் அப்படியே குளோப்னு ஒரு குளோப் இருக்குது, ஒரு 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 பேப்பரில் வந்து குளோப் பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்படி விரிச்சிங்கன்னா அது ஃப்ளாட்டாக வராது. கரெக்டாக? ஆட் ஷேப்பில் தான் வரும். ஓகே, ஒரு மாதிரி கர்வாக தான் வரும். ஸோ மேப்பில் என்ன பண்ணுவாங்க, குளோபில் நீங்கள் பார்க்குற மேலே இருக்கிற விஷயம் வந்து ஃப்ளாட் பேப்பருக்கு வரும்போது அதோட ஷேப்பு, சைஸு எல்லாமே மாறும். புரியுதம்மா? ஓகே, ஸோ ஒரு பாலில் நீங்கள் சும்மா ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா அது ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். பட் ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணுறீங்கன்னா அதை ஃப்ளாட் ஆக்கும்போது அதே டைமென்ஷன்லேயே வராது. ஸோ நம்ம இதுவரையும் பார்க்குற மேப்பில் பார்க்குற எல்லாம் ஃப்ளாட் ஷீட்டில் பார்க்குறது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஏரியாவை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரைவாங்க. சரியா? ஸோ நம்ம ஃப்ளாட் ஷீட்டில் வந்துட்டு இருக்கிற ஷேப் வந்து நான் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்கு தான். ஓகேம்மா? புரியுதா? குளோபில் வந்து அப்படியே நீங்கள் கை தடவுங்கன்னா இப்படி போகும், ஆக்சுவலாக கர்வாக தான் போகும், எதுவுமே ஃப்ளாட்டாக இருக்காது. கரெக்டாக? ஒரு பாலில் எந்த ஒரு இடமும் ஃப்ளாட்டு கிடையாது. ஓகே, ஒரு பாலில் வந்து நீங்கள் இப்படி கை வச்சு தடவுனீங்கன்னா எல்லாமே என்ன வரும்? கர்வாக தான் போகும். ஓகே, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா அது கர்வாக போகும். ஒரு கர்வாக இருக்கிறத இப்படி எடுத்து நீட் ஆக்குனீங்கன்னா பெருசாக தான் வரும். ஓகே, ஸோ அந்த டைமென்ஷன், ஷேப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாறும். ஓகே, பட் ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேப்பரில் வந்து காமிக்கிறோம். ஓகே ஓகே globes and maps. We know that it is impossible to see the entire earth at the same time. கரெக்டா? தனுஸ்ரீ ஏன்னு சொல்லுங்க, எதனால வந்து நம்ம எர்த்தை வந்து அட் அ டைம்ல ஃபுல்லா பார்க்க முடியல? ரவுண்ட் ஷேப்பு எப்போவுமே நம்ம ஒரு சைடு தான் பார்க்க முடியும், இன்னொரு சைடு மறைஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் டியூ டு த பிக் சைஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் த எர்த். Even photograph taken by the satellite shows only half of the earth. Therefore, a model of the earth can help us to view the entire earth. Okay, so entire earth பார்க்கிறதுக்கு நமக்கு ஒரு just ஒரு மாடல் தேவைப்படுது. A small human made model of the earth is called a globe. A globe is a simple and accurate way of representing the earth. Correct? Okay. The way of representing the earth. Okay, the maps on the globe shows the correct size, shape and location of the places in relation to each other. இங்கே பாருங்க, எப்போவுமே நம்ம பார்க்குற சைஸு, ஷேப் எல்லாமே ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெருசு அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஓகேவாம்மா? ஸோ அதை வச்சு தான் வந்து நமக்கு வந்து மேப் வந்து வரைவாங்க. ஓகே, however a globe has the following limitations. லிமிட்டேஷன்ஸ்னால் என்னது? டிஸ்அட்வான்டேஜ், இல்லைனா இது இவ்வளோ தான் பண்ண முடியும், அதுக்கு பேர் தான் வந்து லிமிட்டேஷன்ஸ். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து அதுக்கு வந்து அதால் பண்ண முடியாத அந்த மாதிரி. ஓகே, இட் இஸ் டிஃபிகல்ட் டு கேரி எ குளோப். கரெக்டா? ஓகே ஓகே, நம்ம குளோப் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியுமா? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் பேக்கில் கூட வைக்க முடியாது. கரெக்டாக? ஸோ வந்து குளோப் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. த ஸ்பேஸ் ஆன் த குளோப் இஸ் லிமிட்டட் அண்ட் த டீட்டெயில்ஸ் cannot be shown on it. கரெக்டாக? குளோப்பில் நீங்கள் வந்து உலகத்தையே காமிக்கணும். ஸோ அதில் போயிட்டு சின்னதாக சென்னையில் இருக்கிற பள்ளிக்கரணை, வேளச்சேரிலாம் காட்ட முடியுமா குளோப்பில்? அவ்வளோ க்ளோஸாலாம் காட்டணும்னா நீங்கள் குளோப் ஷேப்புக்கு நீங்கள் எர்த் ஷேப்புக்கு திரும்ப ஒரு குளோப் பண்ணணும், அப்போ தான் காட்ட முடியும் அவ்வளோ டீட்டெயிலாக. பிகாஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக நம்மளால் சொல்ல முடியாது.
ஓகே கண்ட்ரியை வேணால் காட்டலாம் இந்தியா சைனான்ட்டு, பட் சிட்டியில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்ட முடியாது. ஆமாம், எ குளோப் cannot be made for a part of the earth. கரெக்டா? குளோபை வந்து வெறும் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு குளோப் பண்ண முடியாது. புரிஞ்சிருச்சா? குளோப்னா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகி தான் இருக்கணும். ஸோ அதுவும் பண்ண முடியாது. டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் cannot be shown properly. நான் சொன்ன மாதிரி அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து காட்ட முடியாது. இட் இஸ் நாட் ஓன்லி டிஃபிகல்ட் டு மேக் அ பிக் சைஸ் குளோப் பட் ஆல்சோ டிஃபிகல்ட் டு ஹேண்டில் இட். கரெக்டாக? ரொம்ப பெருசாக பண்ணி நம்ம டீட்டெயில் காட்டுறோன்ட்டு போனோம்னா இன்னும் கஷ்டமாயிடும். அப்புறம் நமக்கு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. சொல்லுங்கள். ஜியாகிரபிக் ஃபீச்சர்ஸ்னால் வந்து லேண்டில் உள்ளது, டைரக்ஷன், ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் காமிக்கிறது. ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்மளால் வந்து பண்ண முடியாது. மீன்ஸ் வந்து எங்கே தண்ணி இருக்குது, எங்கே லேண்ட் இருக்குது, ஓகே, ஃபாரஸ்ட்டு, மவுண்டெயின் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்ட முடியும். ஓகே, we need something simple and easy to learn about the earth on which we live. Thus we need maps drawn on a flat surface. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஃப்ளாட் பேப்பரில் இதை கன்வெர்ட் பண்ணுறோம் மேப்பை. புரியுதாம்மா? ஸோ தட் நம்ம மடித்து வச்சுக்கலாம், ஈஸியாக கேரி பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் நம்ம மேப்பை க்ரியேட் பண்ணலாம். கரெக்டாக? இந்தியா இல்லைனா தமிழ்நாடு இல்லைனா சென்னை இல்லைனா பள்ளிக்கரணை இல்லை ஈவன் வந்து விஜிபி சாந்தி நகர், காமகோட்டி நகர், நம்ம எவ்வளோ வந்து ரொம்ப ஜூம் பண்ணி கூட நம்மளால் வந்து ஒரு மேப்பை க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? ஃப்ளாட் சைஸ் பேப்பரில் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி. However, it is not easy to draw maps on a flat surface. கரெக்டா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதை அப்படியே ஃப்ளாட்டாக மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நம்ம அதை ஃப்ளாட்டாக மாற்றணும்னா அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. ஆக்சுவலாக மேப்பு ஃப்ளாட் ஆகணும்னா இங்கே பாருங்கள், குளோபை கட் பண்ணி நீங்கள் இப்படி விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இது புரியுமா பார்த்தா யாருக்காவது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதாம்மா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போது இதை ஃப்ளாட் சைஸு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம மாற்றணும். கரெக்டாக? பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதுதான் வந்து மேப். இமேஜின் கட்டிங் அ குளோப் அண்ட் தென் ஃப்ளாட்னிங் இட்ஸ் பீசஸ். இட் இஸ் நாட் அ கண்டினியூஸ் மேப் அண்ட் கிவ்ஸ் அ டிஸ்டார்டட் பிக்சர். டிஸ்டார்டட் பிக்சர்னா என்னது, இங்கே இருக்கும் கொஞ்சம் அங்கே இருக்காது, கட் பண்ணி இருக்கிறது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் அ கரெக்ட் மேப் ஃப்ரம் அ கர்வ்டு சர்ஃபேஸ். Thus we have developed some methods for drawing maps on a flat surfaces. Try to cover a ball with a sheet of paper without making fold. Okay, fold எல்லாம் பண்ணாமல் நம்ம ஃபுல்லாகவே காட்டணும். ஓகே, you will not be able to do it. கரெக்டாக? நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது. The same problem is faced when the spherical surface of the earth is represented on a flat paper. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளாட் பேப்பரில் பண்ணும்போதும் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அதை கரெக்டாக காட்ட முடியல அவங்களால. ஏன்னா கீழே பாருங்கள், அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க, சும்மா வந்து ப்ளூ கலர் அடிச்சிருக்கீங்களா, கடல் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஜாயிண்ட் ஆகும்போது லேண்டு கூட டச் ஆகும். அந்த சைனா பார்ட்லலாம் பாருங்கள், இந்தியாவுக்கு மேலே அதெல்லாம் நீங்கள் தொடும்போது லேண்டும் தொடும். ஸோ அந்த கேப்பில் ஆக்சுவலாக நீங்கள் காட்டணும்னா லேண்டை தான் காட்டணும். அப்படி அந்த கேப்பை ஃபில் பண்ணி லேண்டை காமிச்சிங்கன்னா அந்த லேண்டு ரொம்ப பெருசாகிடும். கரெக்டாக? ஆக்சுவல் சைஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஓகே, a map is the ஆமாம், வேறு பார்டர் ஆகிடும். A map is the representation of the earth as a whole or a part of it drawn to a scale on a flat surface. Although less accurate than a globe, a map is more useful. ஸோ ஒரு அப்ராக்சிமேஷனாக அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஃப்ளாட் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதை தான் இப்போ நம்ம மேப்புன்னு சொல்கிறோம். அது வந்து 100% அக்யூரேட்டாக கேட்டால் கிடையாது. குளோபு தான் வந்து அக்யூரேட். ஓகேவா? ஏன்னா ஃப்ளாட் பேப்பரில் நம்ம மாற்றும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும், எக்ஸாக்டாக அது இருக்காது. ஓகே, த வேர்ல்ட் மேப் ஹேஸ் பீன் டெரைவ்ட் ஃப்ரம் த லட்டின் வேர்ட் மேப்போ. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மேப்புன்ற வேர்டு வந்து அந்த லட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு, மேப்போ. மீனிங் நாப்கின். நாப்கின் மீன்ஸ் என்னது, ஒரு கவர் பண்ணுறது, கர்ச்சீஃப் மாதிரி. ஓகே, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படி கூட சொல்லலாம். ஓகே, மெர்கட்டர் அண்ட் ஹாண்டட் were the first to publish a collection of map in the form of book. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து புக்காக வந்து அதாவது மேப்பெல்லாம் வந்து புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் பேப்பரில். இட்ஸ் கவர்ட் ஹேட் த பிக்சர் ஆஃப் த க்ரீக் மித்தாலஜிக்கல் ஜெயண்ட் அட்லஸ். ஓகே, அவங்க மரபில் வந்துட்டு ஒரு மாவீரன் மாதிரி ஒரு தோற்றத்தில் இருப்பார். அவர் தான் வந்து அட்லஸ். ஓகே, அவரை வந்து கவரில் போட்டாங்க. ஸோ இட் வில் பிகம்
அட்லஸ். இப்போ நான் நம்ம டேஸில் வந்து நீங்கள் கடையில் போயிட்டு எனக்கு அட்லஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக? அட்லஸ்னால எல்லாருக்குமே தெரியும் என்னது, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மேப்ஸ். அவ்வளோதான். அட்லஸ் புக்குனா அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியோட மேப்ஸும் இருக்கும். நம்ம ஊரில் வாங்கினீங்கன்னா இந்தியா ஸ்டேட்டு இந்தியன் இதை பற்றி அதிகமாக இருக்கும். ஸோ அந்தந்த கண்ட்ரியில் அவங்கவுங்க ஊரை வந்து அதில் வந்து நிறைய சேர்த்துருப்பாங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ யூஎஸில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஊரில் போய் அட்லஸ் மேப் வாங்கினீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேட்ஸு சிட்டி அதை தான் கவர் ஆகும். ஓகே, பட் வேர்ல்டு வைடு வந்து இதுக்கு வந்து பேர் வந்து அட்லஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள் கீழே நெக்ஸ்ட் பேஜில். சோஃபார் புரிஞ்சிடுச்சாப்பா சொல்லி கொடுத்தது? ஓகே, உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்காங்களா அட்லஸு? கொடுக்கலையா? போன வருஷம் கொடுக்கல, நான் பார்த்துருக்கேனே. மேப்புக்குன்னு புக்கு கொடுத்தாங்களா? சரி ஓகே, சரி ஓகே. அட்லஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடுத்து வந்து எப்போயாவது புக் ஷாப்புக்குலாம் போனீங்கன்னா அட்லஸ் புக் வாங்கி வைங்க. ஓகேவா? இல்லைனா வாங்கி வைங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி ஃபார் யுவர் ஸ்டடீஸ். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்லஸில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, பட் நவடேஸ் வந்து ஃபோன்லேயே எல்லாம் பார்த்துட்றாங்க. பட் அட்லஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக நல்லா பார்க்கலாம். ஃபோனில் வந்து லிமிடேஷன்ஸ் என்னது, சின்ன ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி பார்க்கணும். ஸோ அட்லஸில் பார்க்கும்போது நல்லா பெருசாக உங்களுக்கே தெரியும், ஓ இந்த சிட்டி இங்கே இருக்குது, இந்த சிட்டி இங்கே இருக்குது, இங்கேருந்து வந்து நம்ம இப்படி போகணும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அதில். சொல்லுங்கள் நித்யவர்ஷினி. அவங்க கிடையாது, அதோட ஆத்தர் வந்து மெர்காட்டர் அண்ட் ஹாண்டட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது அந்த புக்கு கவரில் க்ரீக் மித்தலாஜிக்கல் ஜெயண்ட், அதாவது க்ரீக் அவங்க மரபில் வந்துட்டு ஒரு மாபெரும் வீரர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அட்லஸ், அவர் பேர். அவர் ஃபோட்டோவை யூஸ் பண்ணிட்டாங்க மேலே புக்கு கவருக்கு. ஆனால் ஆத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் மெர்காட்டரும் வந்து ஹாண்டட்டும். ஓகே, பட் அந்த பிக்சர் யூஸ் பண்ணது வந்து அட்லஸோட பிக்சர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் பிகம் அட்லஸ் புக். எல்லாரும் வந்து அதையே ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அட்லஸ்ன்ட்டு. புரியுதாம்மா? ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க. ஓகே, த வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ப்ரெசென்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். எர்த்தில் வந்து உங்களுக்கே தெரியும் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, ஒரு மேப்பில் என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா இடத்தையும் காமிப்பாங்க, அதோட கண்ட்ரியோட ஸ்டேட்டு, அதோட எல்லா இடமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்படி சொல்லக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக 1 by 1 சொல்லணும். என்னது? ஒவ்வொரு மேப்ல ஒவ்வொரு மாதிரி லேண்ட், ஒரு கான்டினென்ட் காமிப்பாங்க ஒரு மேப்ல. அப்புறமா சரி ஓகே, கான்டினென்டல் மேப்னா என்ன இருக்கும்? கான்டினென்ட்ஸ் இருக்கும். 7 கான்டினென்ட்ஸ் இருக்கும். 7 கான்டினென்ட்ஸோட பவுண்டரிஸ் காமிச்சிருப்பாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் ஓஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க. கரெக்டா? ஓகே, அப்புறம் கண்ட்ரி மேப்பு பார்த்தோன்னா மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியோட பார்டர், கண்ட்ரி பேர் வந்து இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்தியா பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, பொலிட்டிக்கல் மேப்னா நம்ம எப்படி ரூல் பண்ணுறோம், எப்படி பிரித்து நம்ம ரூல் பண்ணுறோம். இந்தியா பொலிட்டிக்கல் மேப் வாங்கினீங்கன்னா ஸ்டேட்ஸோட பார்டர் எல்லாமே இருக்கும். கரெக்டாக? கேபிட்டல் தமிழ்நாடு, சென்னை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டும் வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து யூஸ்வலாக நம்ம பொலிட்டிக்கல் மேப்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் ஸ்டேட் மேப்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஸ்டேட் மேப் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மார்க் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வரும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஒரு டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம், விழுப்புரம், அப்புறம் வந்து நம்ம கன்னியாகுமரி, மதுரை எல்லாமே தனித்தனி டிஸ்ட்ரிக்ஸாக காமிப்பாங்க. கரெக்டா? ஓகே, அது வந்து என்னது? ஸ்டேட் மேப். அதுக்கப்புறம் ஜூம் இன் பண்ணால் என்ன மேப் வரும்? டிஸ்ட்ரிக்ட் மேப். கரெக்டா? சென்னைக்குன்னு ஒரு மேப் இருக்குது. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் மேப்புன்னு கேட்டிங்கன்னா சென்னையோட மேப்பு ப்ளஸ் சென்னைக்குள்ளே இருக்கிற என்ன வரும்? ஒரு ஏரியா. கரெக்டா? நம்ம பின்கோடு ஒன்று சொல்கிறோம்ல, பள்ளிக்கரணை, வேளச்சேரி, டி நகர், ஓகே, அதுக்கப்புறம் கோடம்பாக்கம், ஓகே, நம்ம ஏரியா இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே, தாம்பரம். சென்னையில் பார்டரில் வர எல்லாம், சென்னைக்குள்ளே வர்றது எல்லாம் அதில் காமிப்பாங்க. அந்த அந்த சென்னை உள்ள இருக்க ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் காமிப்பாங்களா? அங்க கடையெல்லாம் போட்டுருப்பாங்களா பக்கத்துல? அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் பேப்பரில் காட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா?
ஒரு சென்னை மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு A3 பேப்பர்னே வச்சுங்க, பெருசாக இருக்குது. அதில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடை மென்ஷன் பண்ணுற அளவுக்கு போனீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு மோஸ்ட்லி டீட்டெயிலாக இருக்குன்னா அந்த ரோடோ இல்லை ஸ்ட்ரீட்டு பேர் அந்த அளவுக்கு தான் கொண்டு போக முடியும். அதுவே கஷ்டம் என்ன கேட்டிங்கன்னா. சரியா, மோஸ்ட்லி வெளியில் கிடைக்கிற மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலானது பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் ரோடு இருக்குது பாருங்கள், அதுதான் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு இருக்குல்ல, அது காமிச்சிருப்பாங்க. அப்புறம் துரப்பாக்கம் பல்லாவரம் ரோடு இருக்குல்ல, அது காமிச்சிருப்பாங்க. அப்புறம் மெயினான பிளேசஸ் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காமாட்சி ஹாஸ்பிட்டல், அது ஒரு மெயினான லேண்ட்மார்க், அதை காமிச்சிருப்பாங்க. ஓகே, அப்புறம் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அதை காமிச்சிருப்பாங்க, வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேசஸை காமிச்சிட்டு அந்த மேஜர் ரோடோட பேர் மட்டும் எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஸோ இப்போ வந்து நம்ம டேஸில் வந்துட்டு கூகுள் மேப் தான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் வேர்ல்டில் இருக்க எந்த ஒரு பிளேஸையும் ஜூம் இன் பண்ணி பார்க்க முடியும். கரெக்டாக? ஓகே, ஸோ அதில் பண்ணலாம். பட் வெளியில் நீங்கள் வாங்குறதுல வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கூட வராது. சரியா, ரொம்ப கஷ்டம். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் மேப்புக்கு அப்புறம் என்ன வரும் ஜூம் பண்ணா? டிஸ்ட்ரிக்டில் ஏரியாலாம் இருக்குது, ஏரியா மேப்பு. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் வேளச்சேரி, பள்ளிக்கரணை. ஓகே, பள்ளிக்கரணை. அப்புறம் நீங்கள் பள்ளிக்கரணை மேப்புன்னு போனீங்கன்னா பள்ளிக்கரணையோட பவுண்ட்ரி இருக்கும். பள்ளிக்கரணை உள்ளே வந்து விஜிபி சாந்தி நகர், காமகோட்டி நகர் எல்லாமே வந்து சாய் பாலாஜி நகர், சாய் கணேஷ் நகர், இது எல்லாமே வரும். சரியா, இது எல்லாம் வரும். அதையும் ஜூம் இன் பண்ணால் மேப் என்ன கிடைக்கும்? ஓகே, அதையும் ஜூம் இன் பண்ணிங்கன்னா என்ன மேப் கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் மேபி அந்த பர்டிகுலர் காலனி மேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜிபி சாந்தி நகர். ஓகே, அந்த காலனி அதில் எத்தனை ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது? ஓகே, அது எடுக்கலாம். இல்லைனா காமகோட்டி நகர். பட் அந்த அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு வெளியில் கிடைக்காது. ஓகே, ஏன்னா அதுக்கு யூஸ் கிடையாது, வெளியிலேருந்து யாரும் அதை வாங்கி பார்க்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இப்போ நவடேஸில் வந்து கூகுள் மேப் இருக்கிறதுனால அந்த அளவுக்குலாம் யாரும் போகிறதில்ல. சும்மா நம்மளே வரையணும்னா வரையலாம், பட் அதுக்கு நெசசிட்டி இருக்கணும்ல, சும்மா வரைஞ்சி என்ன பண்ண போகிறேன். ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சாமா என்னன்ட்டு? இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா, ஓகே. அந்த செகண்ட் பேஜில் லெஃப்ட் சைடில் பாருங்கள், மேலே ஒரு மேப்பில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கரெக்டாக? அது எந்த இடம்? நம்ம நார்த்தில் டெல்லி கேபிட்டல். இப்போ கேபிட்டல்லேருந்து அது பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து யூனியன் டெரிட்டரி. சரியா, ஸோ டெல்லின்றது ரொம்ப சின்னது தான். ஓகே, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கும். ஓகே, டெல்லின்றதை ஆக்சுவலாக எதுக்குள்ளே இருக்குது? எந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது டெல்லி? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாண்டிச்சேரி இருக்குது. கரெக்டாக? பாண்டிச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரி. அதே மாதிரி டெல்லின்றது எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வரும்? எந்த ஸ்டேட்டோட பார்டருக்குள்ளே வரும்? என்னம்மா? மகாராஷ்டிரா. அங்கே மேலே பாருங்கள், அந்த டாட்டட் லைன் வந்திருக்கு பாருங்கள், டெல்லியை ஒட்டி. அது ரைட் சைடில் தான் உத்தரப்பிரதேஷ். லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்ன ஸ்டேட்டு? ஹரியானா. ஹரியானாக்குள்ளே தான் வந்து டெல்லி வரும். சரியா, ஸோ ஹரியானாக்குள்ளே டெல்லி வரும். உத்தரப்பிரதேஷ் பார்டரும் டெல்லியில் வரும். ஓகே, பார்டர் மட்டும்தான் வரும். அங்கே பாருங்கள், அந்த டாட்டட் லைனில் காமிச்சிருக்காங்க பாருங்க, அது ரைட் சைடு வந்து உத்தரப்பிரதேஷ். ஓகே, லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஹரியானா. ஹரியானாக்குள்ளே தான் வந்து டெல்லி வரும். சரியா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஓகே, அதே மாதிரி வந்து மூவிங் ஃபார்வர்ட் வந்து இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எந்த ஸ்டேட்டுக்கு எந்த சிட்டி வந்து கேபிட்டல், இதெல்லாம் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். சரியா, ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதெல்லாம். ஓகே, ஈவன் வந்து உங்கள் எக்ஸாம்ஸில் கூட அது கேட்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எதுக்கு தெரியும்? இப்போ தமிழ்நாடு கேபிட்டல் எது? தனுஸ்ரீ சொல்லுங்கள். தமிழ்நாடு கேபிட்டல் எது? சூப்பர். என்னம்மா? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுமா, மியூட்ல இருக்கமா? சொல்லுங்க. இப்ப கேக்குதுமா, சொல்லு. திரும்ப பண்ணிடுறேன். சரி ரோஷன், நீங்க சொல்லுங்க, தமிழ்நாடு கேபிட்டல் எது? சொல்லுங்க. அங்கிள் இப்ப கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்க. தமிழ்நாடு கேபிட்டல் எது? ஓகே ரோஷன், தமிழ்நாடு கேபிட்டல் எது? சென்னை. ஓகேவா, இது தெரியும்.
கேரளா கேபிட்டல் எது? திருவனந்தபுரம். ஓகே, திருவனந்தபுரம். திருவேண்டரம் சொல்லுவோம், திருவனந்தபுரம். ஓகே, அந்த மாதிரி கர்நாடகாக்கு என்னது? பெங்களூர். ஓகே, ஆந்திராக்கு என்னது? ஹைதராபாத். ஓகேவா? இப்போ தெலுங்கானா பிரிச்சாங்க, அப்பயும் வந்து ஸ்டில் வந்து ஹைதராபாத் தான் இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு மும்பை. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கேபிட்டல் இருக்கும். மோஸ்ட்லி சிட்டி தான் கேபிட்டலாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம்ஸில் வந்து ரேண்டமாக கேட்பாங்க. அமராவதி இப்போ தான் மாற்றினாங்க. ஓகேவாம்மா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகே, படிங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய. ஓகே, எந்த ஸ்டேட் பெருசாக இருக்குது, எந்த ஸ்டேட் சின்னதாக இருக்குது, எது வந்து ஈஸ்ட்டில் இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, எது ஈஸ்ட்டில் இருக்குது, எது நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது, நார்த்தில் என்ன கண்ட்ரி இருக்குது, பாகிஸ்தான் பார்டரில் நம்ம எந்த ஸ்டேட்டெல்லாம் ஷேர் பண்ணுறோம், எந்த ஸ்டேட் வந்து பாகிஸ்தான் பார்டரில் வருது, எந்த ஸ்டேட்லாம் சைனா பார்டரில் வருது, நேபாள் பார்டரில் வருது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது அதெல்லாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒடிசா எங்கே இருக்குது, இப்போ நமக்கு வர புயல் வந்து அது வந்து அப்படியே டைவர்ட் ஆகி ஒடிசாவுக்கு போயிடுச்சு, டைவர்ட் ஆகி ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேப்பில் அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட மிஸ் ஆனால் இந்த ஸ்டேட்டுக்கெலாம் தான் போகுமா? இப்போ நம்மக்கிட்ட வந்து மிஸ் ஆகி போகிறது மகாராஷ்டிராவுக்கு போகாது. ஏன்னா மகாராஷ்டிரா வெஸ்ட் சைடில் இருக்குது. ஓகே, இப்படி போய் யூட்டர்ன்லாம் அடித்து சுற்றிட்டுலாம் போகாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் குஜராத்து. ஸோ எதெல்லாம் வந்து கடலே இல்லாமல் இருக்கிற ஸ்டேட்ஸு, ஓகே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஜம்மு காஷ்மீர், இது உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து ஹரியானா. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சீயோட பார்டரே வராது. மீன்ஸ் அந்த ஊரில் கடலே இருக்காது. புரியுதாமா? ஏன்னா லேண்டுக்கு நடுவில் வரும் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் மவுண்டெயின் ரீஜியன். ஓகே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, பட் ஸ்லோவாக கேதர் பண்ணுங்கள். ஓகே, எதெல்லாம் சவுத்தில் இருக்குது, எதெல்லாம் மிடில் இருக்குது, எதெல்லாம் வந்து நார்த்தில் இருக்குது, நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, அதெல்லாம் பார்க்கணும். ஓகே தனுஸ்ரீ, சவுத்தில் இருக்கிற 5 ஸ்டேட் சொல்லுங்கள். எது மெயினான ஸ்டேட்ஸு? 5 ஸ்டேட்டு சவுத்தில் இருக்கிறது. மேலெல்லாம் பார்க்க வேணாம், சும்மா ஸ்க்ரீனை பார்த்தே சொல்லுங்கள். சவுத்துல இருக்கிற மெயினான ஸ்டேட் 5 ஸ்டேட் இருக்கு. 5 ஸ்டேட்டை தான் நம்ம சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். இது 4 இருந்தது, இப்போ 5 ஆயிடுச்சு. சொல்லுங்க. ரோஷன் நீங்க சொல்லுங்க 5 ஸ்டேட்டை. சொல்லுங்க. ஆந்திரா, கர்நாடகா. முதல்ல எதை சொல்லணும்? தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் கேரளா. ஓகே, ஆந்திரா வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க தெரியுமா? ஆந்திரா ஸ்டேட்டை ஒரு 1 இயர் பேக், ஆமாம் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, 2ஆ பிரிச்சுட்டாங்க. எதை பிரிச்சாங்க? ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா 2 ஸ்டேட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க ஸ்டேட்டுக்குள்ளேயே சில கான்ட்ரவர்சிலாம் இருந்தது. மீன்ஸ் வந்து சில சண்டைலாம் இருந்தது, நாங்கள் தனியாக போயிடுறோன்ற மாதிரி. அதில் 2 குரூப் வந்து தனித்தனியாக ஸ்டேட்டை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? இதெல்லாம் அதுக்கு தான் நியூஸ் பார்க்கணும். ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க, டெய்லி வந்து ஒரு 1/2 hour வந்து நியூஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். ஓகேவாம்மா? சொல்லுங்க. எதும்மா? அதுவும் அப்போ தான் ஒரு 1.5 year 2 years ஆயிடுச்சு. சொல்லுங்க நித்யவர்ஷினி. ஆமாம்மா, கரெக்டு தான், ஆல்மோஸ்ட். அந்த கீழே பாருங்கள், அந்த நமக்கு வி ஷேப்பில் கீழே அந்த 3 இது கடை வருதுல்ல, அந்த தீபகற்பம், அந்த வி ஷேப்புக்கு அந்த வீக்கு மேலே போகிறது எதுக்குமே இருக்காது. ஓகே, லெஃப்ட் சைடில் பாகிஸ்தான் வந்துடும், அதுக்கு மேலே நமக்கு வந்து நேபாள், சைனா வந்துடும். அப்புறம் ரைட் சைடில் மியான்மார் அதெல்லாம் வரும், இந்த கொஞ்சம் நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு ஸ்டேட்ஸ்க்கெலாம். எங்கே புதுச்சேரி போட்டிருக்காங்க? அங்கே ஒரே ஒரு சின்ன இடம் இருக்குது இவங்க கண்ட்ரோலில், வெளியில் இருக்காது. சரி, ஓகே, நம்ம பார்க்கலாமா அடுத்து? ஓகே, மேப்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் மெனி வேஸ், பட் 2 of them ஆர் மோஸ்ட் யூஸ்ஃபுல். நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது, பட் 2 தான் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது.
Okay, one classification is based on the scale of the map and the other is based on the function of the map. Okay, ஒன்று வந்து ஸ்கேலை வச்சு பண்ணுறது மீன்ஸ் வந்து இப்போ ஒரு சென்னை மதுரைன்னு காமிச்சிருக்காங்க மேப்பில். இப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் மதுரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஓகே, ஒரு சம் 400 கிலோமீட்டர்ஸ் என்னமோ, சரியா? ஓகே, அதை வந்து நீங்கள் மேப்பில் வந்து சின்னதாக தான் காட்டணும், கரெக்டாக? பட் ஸ்கேல் பண்ணணும். ஓகே, ஸ்கேல் பண்ணுறதுனா என்னது? வெரி குட். நீங்கள் கிராஃபில் பண்ணுவீங்களே அதே தான். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இங்கே என்னது டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவோம்? கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர். அந்த மாதிரி ஸ்கேல் பண்ணி தான் காமிக்கணும். ஓகேவா? ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அக்கார்டிங் டு த ஸ்கேல் தேர் ஆர் 2 types ஆஃப் மேப்ஸ். ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ், லார்ஜ் ஸ்கேல் மேப். ஓகே, ஸ்மால் ஸ்கேல்னா என்னது? ரொம்ப ஜூம் பண்ணி ஒரு இடத்த காட்டுறது. இப்போ சென்னை மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 சென்டிமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, கரெக்டா? ஏன்னா சென்னை வந்து ஒரு 40 கிலோமீட்டர், நீங்கள் 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் வைக்கலாம். பட் ஒரு கண்ட்ரி காட்டும் போது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் வைக்க முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் கீழே நம்ம கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போனீங்கன்னா எவ்வளோ தூரம் வரும்? அதுவே வந்து 2000+ கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த ஸ்கேலில் காட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 200 கிலோமீட்டர் இல்லைனா 300 கிலோமீட்டர்ஸ், அந்த மாதிரி தான் பண்ண முடியும், கரெக்டா? ஓகே, அதை தான் வந்து ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல். ஸ்மால் ஸ்கேல்ன்றது ஜூம் பண்ணி காட்டுறது. ஓகே, லார்ஜ் ஸ்கேல்ன்றது ஜூம் அவுட் பண்ணி காட்டுறது, அவ்வளோதான், சரியா? ஷோஸ் அ வெரி லார்ஜ் ஏரியா வித் லெஸ் டீடைல். த மேப்ஸ் இன் அன் அட்லஸ் ஆர் த வேர்ல்ட் மேப் யூஸ்ட் இன் கிளாஸ் ரூம் ஆர் ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ். நான் அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். ஸ்மால் ஸ்கேல் மேப் தான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறது, பெருசாக காட்டுறது. ஓகே, ஜூம் அவுட் பண்ணி நிறைய காட்டுறது. ஓகே, ஆனால் அதில் டீட்டெயிலாம் இருக்காது, ரொம்ப டீட்டெயிலாக. லார்ஜ் ஸ்கேல் மேப்பு தான் ஜூம் இன் பண்ணுறது. ஓகே, ஜூம் பண்ணி டீட்டெயிலாம் காமிக்கிறது. ஓகேவா? ஷோஸ் அ வெரி ஸ்மால் ஏரியா இன் டீட்டெயில். த லேஅவுட் மேப் ஆஃப் வில்லேஜ் அண்ட் த கைட் மேப் ஆஃப் சிட்டிஸ் ஆர் லார்ஜ் ஸ்கேல் மேப்ஸ். இந்த லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். மேலே லெஃப்ட் சைடில் டாப்பில் லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கிறது ஸ்மால் ஸ்கேல் மேப். அதில் பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்கும், ஸ்டேட் டீட்டெயில் இருக்குது, முக்கியமான இடம் மட்டும் மார்க் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? ஓகே ஓகே, கீழே பாருங்கள் மேப் 3ல லார்ஜ் ஸ்கேல் மேப். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாம் இருக்கும். லைக் வந்து அங்கே பாருங்கள் கர்நாட்டை, அப்புறம் பிளேஸு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டு, அந்த இடம்லாம் பார்க்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இது என்னது? லார்ஜ் ஸ்கேல் மேப். லார்ஜ் ஸ்கேல் மேப். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இதுதான் வந்து 2 கிளாசிஃபிகேஷன். ஓகே, அடுத்தது பாருங்க. அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் தேர் ஆர் 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் மேப். ஃபங்க்ஷனை வச்சு 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னது? ஃபிசிக்கல், பொலிட்டிக்கல், ஓகே, தீமேட்டிக். ஓகேவாம்மா? தீம் தான் வந்து தீமேட்டிக். ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபிசிக்கல் மேப்னா என்னென்னு யூஸ்வலாக நம்ம ஃபிசிக்கல்னு எதை சொல்லுவோம்? ஃபிசிக்கலானா நம்ம நிஜமாலுமே மெக்கானிக்கலாக பண்ணுற விஷயம். ஃபிசிக்கல் பாடி அப்படின்னா நமக்கு வந்து தொடுற மாதிரி இருக்கணும். கேன் சி, ஓகே, கேன் டச் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஃபிசிக்கல் பாடி, ஃபிசிக்கல். ஓகே ஓகே, ஃபிசிக்கல் டச்சுன்னு சொல்கிறாங்களே. ஃபிசிக்கல் டச்சுன்னா என்னது? கையால் இப்படி தொடுறது, அதான் ஃபிசிக்கல் டச். புரியுதம்மா சொல்கிறது? இதை தான் வந்து ஃபிசிக்கல் மேப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிசிக்கல் மேப்புன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பிளேஸை வந்து நம்ம இது பண்ணுறது. ஷோஸ் த relief features represented on the earth's surface like mountain, hill, plateau, plain, peaks, valleys, rivers, oceans, etc. புரியுதம்மா? இப்போ வந்து சென்னை உள்ளே போட்டுட்டு இப்படி போட்டுட்டு சென்னை அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் மேப் ஆகாது. ஃபிசிக்கல் மேப்னா என்ன காமிக்கணும்? எங்கே ஏரி இருக்குது, எங்கே ரோடு இருக்குது, எங்கே மரங்கள்லாம் நிறைய இருக்குது, எங்கே காடு இருக்குது, புரியுதாம்மா? எங்கே வந்து பள்ளமாக இருக்குது, ஓகே, எங்கே வந்து மவுண்டெயின்ஸ் இருக்குது, எங்கே ரிவர் ஓடுது, எங்கே ஓஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் காமிக்கிறது தான் என்னது? ஃபிசிக்கல் மேப். ஃபிசிக்கல்னால் என்னது? மேடு பள்ளம், அந்த ஆப்ஜெக்ட்லாம் அங்கங்கே எப்படி இருக்குன்னு காமிக்கிறது தான் வந்து ஃபிசிக்கல் மேப்ஸ். புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபிசிக்கல் மேப்பில் நம்ம யூஸ்வலாக எதை காட்டுவோம்? ரோடு, ரிவரு, ஓஷன், அப்புறம் கோஸ்டல் ஏரியானா அந்த இது நம்ம அந்த கடற்கரையெல்லாம் காட்டணும். அதுக்கப்புறம் பில்டிங்கு, ரயில்வே, புரியுதாம்மா? ஓகே, மவுண்டெயின்ஸ் எல்லாமே காட்டுறது என்னது? ஃபிசிக்கல் மேப்ஸ். இப்போ நார்மலாக நம்ம கூகுள் எர்த்தில் பார்க்குறோம்ல, ஜூம் பண்ணி கூகுள் எர்த் மோடில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் காமிக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நான் பார்த்துருக்கேன்.
என்னம்மா நிறைய பார்த்தேன். ஓகே நான் காமிக்கிறேன் வெயிட் மேக்ஸ்ல பண்ணுங்க வந்து சரி ஓகே நான் காமிக்கிறேன் பாருங்க ஓகே தெரியுதா ஸ்க்ரீன்ல தெரியுது எனக்கு. ஓகே இப்போ காமிச்சிருக்கிறது வந்து இது வந்து நார்மல் மேப்பு வேர் யூ கேன் see வந்து கொஞ்சம் கலர் கோடிங்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த மாதிரி க்ரீனாக இருந்தால் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளூவாக இருந்ததுன்னா அதெல்லாம் தண்ணி நீர்நிலைகள் தண்ணி இருக்காங்க ஓகே அது இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கிறதுலாம் வந்து லேண்டு ஓகேவாம்மா இப்போ பாருங்கள் நான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறேன் பாருங்கள் இது தமிழ்நாடு இது சென்னை லெஃப்ட் சைடில் வந்து கேரளா மேலே கர்நாடகா ரைட்டில் ஆந்திரா இதெல்லாம் இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் நான் திரும்ப ஜூம் பண்ணுறேன் இதான் வந்து இந்த பள்ளிக்கரை கலர்ல இருக்கிறதுல டெசர்ட். ஆமாம் மோஸ்ட்லி ஓகே இதில் நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியல பாருங்க அந்த இடம் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது அப்படின்னு கரெக்டா அப்போது கூகுள் எர்த் மோடு இருக்குதோ பாருங்கள் சேட்டலைட் வியூ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் மேலே ஹைட்டாக போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும் மேலேருந்து எடுத்த ஃபோட்டோ மாதிரி இது இங்கே பாருங்கள் இப்போ பள்ளிக்கரணை வந்து நான் ஜூம் இன் பண்ணுறேன் ஓகே இங்கே பாருங்கள் இப்போ உங்கள் ஸ்கூல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே தெரியுதா வீடு மரம்லாம் தெரியுதாம்மா வீடு மரம் ரோடு ஓகே ஈவன் ரோட்டில் போகிற வண்டி இதோ பாருங்கள் இது ஆக்சுவலாக லைவ் கிடையாது இது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க ஓகே இது மேபி வந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கும் ஓகே உங்கள் ஸ்கூல் பாருங்கள் அப்படியே நான் போகிறேன் பாருங்கள் உங்கள் ஸ்கூல் வந்து சம்வேர் இங்கே தான் வரும் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இதோ இருக்கு ஓகேவா இங்கே பாருங்கள் இதுதான் உங்கள் ஸ்கூல் மேலேருந்து பார்க்கும்போது மொட்டை மாடி தெரியுதா இது உங்கள் ஸ்கூல் பஸ் எல்லாம் உள்ளே நிற்கிது பாருங்கள் அது ஆப்போசிட்டில் உள்ள பார்க்கு ஓகே காமகோட்டி நகர் பார்க்கில் அந்த ரவுண்டானா அதுக்கப்புறம் வந்து அந்த உள்ளே இருக்கிறது வந்து அந்த நடக்கிறது இதுதான் வந்து ஃபிசிக்கல் மேப் புரியுதம்மா மேடு பள்ளம் தண்ணி எல்லாத்தையும் காட்டுறது கீழே பாருங்கள் இதெல்லாம் சதுப்பு நிலம் கரெக்டாக நமக்கு பின்னாடி பக்கம் இருக்குமே பள்ளிக்கரணையில் ஓகே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரம் கொஞ்சம் அந்த தண்ணியில் பாசி கீசிலாம் இருக்கும் ஓகே அது ஓகே அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அங்கிள் காமிச்சீங்களே அதுல இருந்து இதுக்கு எப்படி அங்கிள் போனீங்க இந்த கீழே லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கும்பா இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மோடு வந்துடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸ்ட்ரீட் நேமு ஓகே அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த மோடில் பார்க்குறது தான் பெஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா பட் அந்த ஏரியா எப்படி இருக்குது அந்த ஏரியா எப்படி தண்ணியாக இருக்கா இல்லை மரம்லாம் நிறையா இருக்கான்னு பார்க்கணுன்னா நீங்கள் இது திரும்ப சேட்டலைட்டை கிளிக் பண்ணணும் லெஃப்ட் சைடில் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மோடுக்கு மாறிடும் ஓகே ஓகேவா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இது மோஸ்ட்லி தெரியும் எல்லாமே எங்கெங்கெல்லாம் ஏரி இருக்குது இங்கே பாருங்கள் பள்ளிக்கரணையில் இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரி இருக்குது பாருங்கள் சுற்றி அதனால தான் நமக்கு தண்ணி நிற்கிது மீன்ஸ் வந்து இந்த ஏரியாவே ஒரு காலத்தில் வந்து ஏரி அதிகமாக இருந்தது தான் நம்ம சைடுல இது ரெட் கலர் கோட்டிங்ல போட்டுருக்காங்க அது என்னது இப்போ பள்ளிக்கரணைன்னு போட்டு நான் சர்ச் பண்ணேன்ப்பா அதனால இப்போ பள்ளிக்கரணை பவுண்டரியை காட்டுது மேப்பில் இதுதான் பள்ளிக்கரணை பவுண்டரி ஓகே இதுக்கு இந்த பக்கம் மேடவாக்கம் வந்துடும் மேலே போனீங்கன்னா வேளச்சேரி வந்துடும் ஓகேவா புரிஞ்சிடுச்சா ஓகே இது என்னது இப்போ நான் காமிச்சது ஃபிசிக்கல் மேப்னா புரிஞ்சிடுச்சுல மேடு பள்ளம் ரோடு தண்ணி குட்டை மவுண்டைன் இதெல்லாம் காமிக்கிறது ஃபிசிக்கலாக எப்படி இருக்கு ஓகே ஃபிசிக்கலா நித்தியவர்ஷினி அப்படின்னா நித்தியவர்ஷினி ஓகே எப்படி இருப்பா நித்தியவர்ஷினி ஃபோட்டோவில் காமிக்கிறீங்கல்ல இல்லை நேரில் பார்க்குறோம்ல அதான் ஃபிசிக்கல் மேப் அதான் ஃபிசிக்கல் ஓகே ஃபிசிக்கல் மேப்லேயும் காட்டலாம் அது எல்லாத்துலேயுமே காட்டலாம் மோஸ்ட்லி ஃபிசிக்கல் மேப்பில் தான் காட்டுவாங்க ஆமாம் பச்சையாக இருக்கிறது வந்து காடு ஆரஞ்சாக இருக்கிறது வந்து மோஸ்ட்லி டெசர்ட் அந்த மாதிரி காமிப்பாங்க ஓகே அடுத்தது பாருங்கள் பொலிட்டிக்கல் மேப் இப்போ ஃபிசிக்கல் மேப்பில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு ஃபிசிக்கல் மேப்பில் ஏதாவது டவுட் இருக்கா அப்புறம் நான் அந்த எக்ஸாம் அப்பெல்லாம் குழப்பம் வரக்கூடாது ஃபிசிக்கல் மேப் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் புரிஞ்சிருச்சுல்ல ஓகே அடுத்தது பொலிட்டிக்கல் மேப் ஓகே பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அரசியல்வாதி அரசியல் ஓகே டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு தேவையான நல்லதை பண்ணணும் கவர்மெண்ட் ஓகே
ஸோ அவங்க எப்படி பிரிப்பாங்க ஏரியாவை? பள்ளிக்கரணைக்கு ஒரு எம்எல்ஏ, வேளச்சேரிக்கு ஒரு எம்எல்ஏ, அந்த மாதிரி பிரித்து தானே அவங்கவுங்க தொகுதியில் தானே அவங்கவுங்க நல்லது பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போ உங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க, ஒரு மேமுக்கு தான் வந்து அந்த கிளாஸ் டீச்சர்னு கொடுப்பாங்க. உங்கள் கிளாஸில் வர எல்லாரும் கிளாஸ் டீச்சர்ஸா? அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எல்லாரும் எங்கள் கிளாஸுக்கு தானே வரீங்க, அப்போ நீங்கள் எல்லாரும் கிளாஸ் டீச்சர்னு சொல்ல முடியுமா? ஓகே. ஏன்னா ஒருத்தர் கீழே தான் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸை கண்ட்ரோல் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன அர்த்தம்னா அவங்க அந்த கிளாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிப்போர்ட் கார்டு மெயின்டைன் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்டண்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு அதில் லீடர் செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் கிளாஸ் டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது, ஓகே, ஒரு விஷயத்த ரூல் போடுறது, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது நமக்கு மெயினாக என்ன தெரியணும்? பவுண்ட்ரிஸ். கரெக்டா? இப்போ ஃபிசிக்கல் மேப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? எங்கே காடு இருக்கும், எங்கே மேடு இருக்கும், எங்கே பள்ளம் இருக்கும், எங்கே தண்ணி இருக்கும், அதை தான் பார்த்தோம். இட்ஸ் நாட் அ பார்டர். கரெக்டா? ஓகே. இப்போ மேலே நீங்கள் போயிட்டு வந்து இப்போ மேலே ஒரு சேட்டலைட்லையோ இல்லை ஃப்ளைட்டில் போயிட்டு குளோபை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சைனா, இது இந்தியா அப்படின்னு தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே. அது வந்து ஃபிசிக்கல் மேப். அதில் நமக்கு பார்டரோ எதை எங்கே பிரிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. கரெக்டா? கரெக்டா? ஓகே. அந்த மாதிரி பிரித்து காட்டுறது தான் என்னது? பொலிட்டிக்கல் மேப். புரிஞ்சிருச்சாமா? இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஷோஸ் த பவுண்டரி, அதுதான் வந்து கீவேர்டு. பவுண்டரிஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் and the boundaries of different political units within a country. ஓகே. தமிழ்நாடு, இது சென்னை, இது பள்ளிக்கரணை, இது டி நகர் அப்படின்னு பவுண்டரியை வச்சு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அந்த மேப் என்னது? பொலிட்டிக்கல் மேப். அது வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் பார்டர் போடுவாங்க, இந்தியா சைனா பார்டர் போடுவாங்க, சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா பார்டர் இருக்கும், யுஎஸ் கனடா பார்டர் இருக்கும். புரியுதமா? ஓகே. புரிஞ்சிருச்சா என்ன டிஃப்ரென்ஸ்னு? பொலிட்டிக்கல் மேப்னா என்னன்ட்டு பவுண்டரி, இது ஏன் இடம், இது உன் இடம், புரியுதா அப்படின்னு பிரிக்கிறது. இப்போ நம்ம வீடெல்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக நம்ம வீட்டில் காம்பவுண்ட் சுவர் கட்டிடுவோம். டேய் இதில் இதுக்குள்ளே என் வீடு, என் கண்ட்ரோல், நீ இங்கே எதுவும் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் உன் பவுண்ட்ரி, நான் அங்கே வரமாட்டேன். கரெக்டா? அப்படி தானே மோஸ்ட்லி நம்ம இது பண்ணுறது. நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பக்கத்தில் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான். அதே மாதிரி உங்கள் ஸ்கூல் காம்பவுண்ட் வால் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது விளையாடுறீங்க, ஏதாவது இது பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் பண்ண முடியும். நீங்கள் வெளில வந்து ரோட்டில் வந்து கிரிக்கெட் ஆட முடியாது. இப்போ வந்து பிடி பீரியட் இருக்குது, ரோடு காலியாக தான் இருக்குது, நான் போய் ரோட்டில் ஆட முடியுமா? ஓகே. பிகாஸ் யூ ஹாவ் அ லிமிட். இங்கே ஆல்ரெடி பவுண்ட்ரி இருக்குது. அதே மாதிரி எதிரில் பார்க்கில் போய் விளையாடுறீங்க, பார்க்லேயும் வந்து தேர் ஆர் பவுண்ட்ரிஸ், அதுக்குள்ளே தான் விளையாடணும். புரியுதாமா? ஸோ எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி பவுண்ட்ரிஸ் இருக்கும். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு எதிராக தெரிகிற விஷயம். இதே வந்து ரொம்ப ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பவுண்ட்ரிஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக வரைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அதெல்லாம் மேப்பில் தான் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பொலிட்டிக்கல் மேப். புரிஞ்சிருச்சா? பிட்வீன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் அண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் யூனிட்ஸ் வித்தின் அ கண்ட்ரி. தீஸ் மேப்ஸ் ஆர் used as base map for showing various cultural, historical and economic activities. ஆல்ரெடி சொன்னதுதான். கல்ச்சர்ன்றது என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவாங்க, அந்த மாதிரி பிரிக்கிறது. ஓகே. ஹிஸ்டாரிக்கல்னா வந்து இப்போ பழைய காலத்து மேப்பை காட்டணும். அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டாங்க, சேர சோழர் வந்து சேரன் வந்து இந்த இடத்த ஆண்டாரு, சோழர் வந்து இந்த இடத்த ஆண்டாருன்னு காட்டும்போது இப்போ இருக்கிற மேப் யூஸ் ஆகுமா? ஏன்னா அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்லாம் கரெக்டா? ஸோ அந்த மேப் வந்து இட் வில் பி டிஃப்ரெண்ட். கரெக்டா? பட் நீங்கள் ஸ்டில் அது பொலிட்டிக்கல் மேப் தான். ஓகே. அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலில் வரும். எவ்வளோ இருந்தது ஹிஸ்டாரிக்கலில், ப்ரீ ஹிஸ்டாரிக் எல்லாமே தான். ஓகே. அடுத்தது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்ன மேப்பில் என்ன வரும்? நல்லா கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி இருக்கிறது. எக்கனாமிக்னா பொருளாதாரம். அதை பேஸ் பண்ணி சில விஷயத்தெல்லாம் காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? ரொம்ப சிம்பிளானது என்னது? சொல்லுங்க, கேளுங்க. எக்கனாமிக் வந்து பொருளாதாரமா, மோஸ்ட்லி காசு சம்மந்தப்பட்ட விஷயம். எக்கனாமிக்னா காசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே. சிவிக்ஸ் வந்து குடியியல். குடியியல்னா ஒருத்தன் எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது,
ஓகே, அதெல்லாம் பற்றி படிக்கிறது வந்து சிவிக்ஸ். எக்கனாமின்றது பொருளாதாரம். ஓகே, காசு, உன் காசு எவ்வளோ வேல்யூ, அந்த காசை வச்சு நீ என்ன வாங்க முடியும். ஓகே, அந்த காசை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நீ எப்படி மாற்ற முடியும். ஓகே, அந்த காசு எங்கேருந்து கிடைக்கும், அதை பற்றிலாம் பண்ணுறது வந்து எக்கனாமிக். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி புவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏழையான நாடு, அங்கே இருக்கிற மக்கள்கிட்டலாம் காசு அந்த அளவுக்கு நிறைய இருக்காது அந்த மாதிரி. ஓகே, ஆமாம். இப்போ யூஎஸ் யூஸ்வலாக எல்லாரும் என்ன சொல்லுவோம், ரிச் கண்ட்ரி, யூஎஸ் பணக்கார நாடு அப்படின்னு சொல்லுவோம்ல. என்ன அர்த்தம், அப்போது எல்லாருக்கிட்டையும் நிறைய பணம் இருக்குமா? அப்படி கிடையாது. அவங்க கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் பவர்ஃபுல், தே கேன் பை எனி திங். அவங்களால எந்த ஒரு இதையும் வாங்க முடியும். அவங்க கடன் வாங்க மாட்டாங்க யாருக்கிட்டையும். கரெக்டா? ஒரு பணக்காரன் யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டான். கரெக்டாக? ஏன்னா அவன்கிட்ட பணம் இருக்கும் அந்த மாதிரி. இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ், நம்ம ரிச்சும் கிடையாது புவரும் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருப்போம். நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு காசு பத்தாது, நம்ம யூஎஸ் ரஷ்யா அந்த மாதிரி வேறு கண்ட்ரிக்கிட்ட இருந்து கடன் வாங்குவோம். புரியுது நம்ம சொல்கிறது? வேர்ல்டு பேங்க் வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது. ஓகே, அதை பற்றி படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக். புரிஞ்சிடுச்சா தனுஷ் டிஃப்ரென்ஸு? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னா என்னன்னா சிட்டி. ஓகே, ஒரு மேப்பில் சிட்டியை காட்டுறது, டவுனை காட்டுறது, வில்லேஜை காட்டுறது, ஹார்பர் எங்கே இருக்குது, ஏர்போர்ட் எங்கே இருக்குது, இதெல்லாம் எது ரிலேட்டடு? எக்கனாமிக்கல் ரிலேட்டட் இதெல்லாம். கரெக்டா? எக்கனாமிக் மீன்ஸ் பொருளாதாரம், இந்த காசு புரள்ற இடம். ஓகே, எங்கே வந்து பணம் உற்பத்தி ஆகுது, எங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, எங்கே மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் எக்கனாமிக் ரிலேட்டடாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நித்யவர்ஷினி நீங்கள் வந்து ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து பெங்களூரில் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ற. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேக்கரி. ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பெங்களூர்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, இல்லை கர்நாடகான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கர்நாடகாவில் எங்கே ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு சேல் அதிகமாக இருக்கும், வருமானம் அதிகமாக வரும்? வில்லேஜ்லையா, இல்லை டவுன்லையா, இல்லை சிட்டிலையா? சிட்டியில். ஏன் சிட்டியில் ஆரம்பிக்கணும்? வெரி குட். சிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், ஸோ வாங்குவாங்க. கரெக்டா? ஸோ சிட்டியில் எங்கே ஆரம்பிப்பீங்க? எங்கே க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஓகே, எங்கே வந்து அதாவது எந்த இடத்துல மக்கள்லாம் வந்து இறங்கி வாங்குவாங்க, மார்க்கெட் பிளேஸ் எது, அந்த மாதிரி. ஒரு ஹைவேஸில் போயிட்டு நீ ஒரு கடையை போட்டு உட்காந்துருந்தனால எல்லாரும் நிறுத்தி வாங்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ நீ கடை வைக்கிறதுக்கும் வந்து ஒரு உகந்த இடமா இருக்கணும் அது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கணும். எங்கே வைப்பீங்க ஸ்டேஷ்னரி ஷாப்பு? ஸ்கூல் பக்கத்தில். ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்னா நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வைக்கணும். ஒரு ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் போயிட்டு வச்சிங்கன்னா அங்கே இருக்கிறவன் எவனும் வந்து உங்கள்கிட்ட வந்து புக்கு கொடு, மேப்பு கொடுலாம் வாங்க மாட்டான். கரெக்டா? ஆமாம், ஸ்கூல் பக்கத்தில் இல்லை ஸ்கூல், அதாவது ஓகே ஸ்கூல் ரிலேட்டட் காலேஜு, ஸ்கூலு, இன்ஸ்டிடியூட்ஸு அதுக்கு பக்கத்தில் வைக்கணும். கரெக்டாமா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மேப்பில் லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அந்த ரிலேட்டட் மேப்லாம் யூஸ்வலாக டே டு டேல நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மேப்ஸும் இருக்குது. ஓகே, கீழே பாருங்கள். அடுத்தது திமேட்டிக் மேப். ஓகே, shows specific type of information such as roads, railways, air routes, okay, distribution of population, conditions of climatic element, location of mining and industry centers, etc. Okay, thematic map ன்றது more to business related ஆன இன்ஃபர்மேஷன் எல்லாம் காமிக்கிறது. ஓகேவா? புரியுதா? யூஸ்வலாக நம்ம டே டு டேல இது யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அதாவது ரோடு, நீங்கள் ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்கன்னா மெயினானதெல்லாம் என்னது? அந்த ஃபேக்ட்ரி வந்து ரோடோட கனெக்ட் ஆகிருக்கணும். கரெக்டா? ஏன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட் வெளியில் போகணும். கரெக்டா? ஃபேக்ட்ரியில் நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா எல்லாரும் அங்கே வந்தால் வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபோர்டு வந்து நம்ம காட்டாங்குளத்தூரில் இருக்குது, தாம்பரத்துக்கு அடுத்து. கரெக்டா? இப்போ கூட மூட போகிறதா பேசிகிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஃபோர்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கரெக்டா? அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற காரை வெளியில் வந்து அவங்க அப்படியே ஃபேக்ட்ரிக்கு வெளியிலே வச்சுட்டு வாங்க கார் 1 லட்சம் வாங்க கார் 6 லட்சம் விற்கிறாங்க. விற்க மாட்டேன். சரி, கரெக்ட். அங்கேருந்து ஷோரூமுக்கு போகணும். அங்கே உற்பத்தி பண்ணுற காரு மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் போகும்? இந்தியா ஃபுல்லாக போகும். கரெக்டா?
அவங்க இன்கேஸ் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தான் சேல் பண்ணுறதா இருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அங்கேருந்து ஃபோர்டு அங்கே மேனுஃபேக்சர் ஆகிற கார் எல்லாம் ஷோரூமுக்கு போகும். கரெக்டாக? எப்படி போகும்? ஒன்று ரோடு வழியாக போகணும், இல்லை ஷிப் வழியாக போகணும், இல்லை வந்து ஃப்ளைட் வழியாக போகணும். கரெக்டாக? ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு எதெல்லாம் பக்கமாக இருக்கணும்? ரோடு வந்து கனெக்ஷன் இருக்கணும். கரெக்டாக? அதுவும் பெரிய ரோடு, ஹைவேஸ் மாதிரி ரோடு கனெக்ட் ஆகிருக்கணும். அப்புறம் ஹார்பர் இருக்கணும், இன்கேஸ் ஷிப்பில் போகிறதா இருந்தால் ஹார்பர் கனெக்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கனெக்ட் ஆகணும். கரெக்டாமா? புரியுதா? இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தில் இயங்க முடியும். இதே ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வில்லேஜில் வைக்கிறீங்க. ஓகே, வில்லேஜில் வச்சு நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே சென்னைக்கு வந்து இங்கேருந்து அனுப்புகிறோன்னா எவ்வளோ செலவாகும்? கரெக்டா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட், அவங்க தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. ரோடு, ரயில்வேஸ் இருக்கா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன். ஒரு இடத்துல பாப்புலேஷன் நிறைய இருக்காங்க, அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சிட்டியில் வந்து ஏகப்பட்ட பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அங்கே தங்கிறதுக்கு இடம் இருக்காது, ஒரே நசன்னு இருக்கும், டிராஃபிக் ரொம்ப ஹையாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க எல்லாரும். ஓகே, அந்த மாதிரி இது இருக்கும். கரெக்டாக? ஒரு க்ளீனான என்விரான்மெண்ட் இருக்காது, ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்காது. எப்போ பார்த்தாலும் எவனாவது போயிட்டு வந்துட்டு இருப்பான். கரெக்டாக? அந்த கல்கட்டாலாம் காட்டும்போது பார்த்துருக்கீங்களா? அந்த ரஜினி படத்தெல்லாம் பார்த்தீங்களா? கல்கட்டா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இன் இந்தியா. மும்பை, கல்கட்டாலாம். இப்போ சென்னையெல்லாம் வந்து எவ்வளோ பரவாயில்ல, நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் நடந்து கூட போக முடியாது. இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் எப்படி டி நகரில் எப்படி இருக்கும்? டி நகரில் எப்படி இருக்கும் நமக்கு போனோம்னா ஷாப்பிங்க்கு? அந்த மாதிரி அவங்க சிட்டியே இருக்கும். ஆமாம், புரியுதாம்மா? ஸோ இதெல்லாம் காட்டுறது தான் வந்து இந்த மேப்பு. பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, டென்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அப்புறம் இங்கே மழை, புயல், கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு வந்து அடிக்கடி புயல் வரும். கரெக்டாக? எல்லாருக்கும் தெரியும். ஏன்? கடல் ஓரத்தில் இருக்குது. கரெக்டாக? கோஸ்டல் ஏரியா. வெள்ளம் வரும். ஏன்? ஏரி நிறைய இருக்குது, ப்ளஸ் கோஸ்டல் ஏரியா. இதுவே மதுரை, திருச்சியிலலாம் வந்து உங்களுக்கு மழை, வெள்ளம் இந்த மாதிரிலாம் வருமா? அந்த அளவுக்கு வராது. வரும், பட் இந்த அளவுக்குலாம் பாதிப்பு இருக்காது. கரெக்டா? ஓகேவா? அது கோஸ்டல் ஏரியாலே இல்லை, ரொம்ப அவேல இருக்குது, ப்ளஸ் சென்ட்ரலில் இருக்குது, பிளெயினான ரீஜன். அங்கே அந்த அளவுக்குலாம் வந்து பாதிப்பு இருக்காது. ஓகேவாம்மா? ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ கேரளாவுக்கு போகும்போது என்னெல்லாம் பிரச்சனை? மழை. ஓகே, ஓவராக மழை பெஞ்சு ஓவராக வந்து இடிச்சு புயல் அடித்தா என்ன ஆகும்? மண் சரிவு அதிகமாக ஏற்படும் அங்கே. ஏன்னா மலையில் தான் வீடு கட்டியிருப்பாங்க. கரெக்டாக? மலைன்றது ஃப்ளாட்டு கிடையாது. ஓகே, இப்படி தான் கட்டியிருப்பாங்க இங்கே. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த வீடோடு சேர்ந்து அப்படியே அந்த ஒரு ஊரே வந்து ஸ்லைடிங்லாம் ஆயிருக்கு, எல்லாரும் இறந்துருவாங்க. ஓகே, மீன்ஸ் வந்து மண்ணில் புதஞ்சிருவாங்க, அவங்களெல்லாம் தோண்டி எடுப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட கேரளாவில் நடந்தது, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஓகே, மண் சரிவு வந்து ஆகி அந்த நிறைய வீடெல்லாம் உள்ளே போயிடுச்சு. நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கலையா? நிறைய வீடெல்லாம் அப்படியே மேலேருந்து அப்படியே உடஞ்சி கீழே விழுகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயமும் இந்த மேப்பில் வந்து பார்க்கலாம். அது மவுண்டெயினா, எந்த மாதிரி இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷனு. கடலோரத்தில் இருந்தால் வந்து புயல் வெள்ளம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாக? இப்போ சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் தான், கடல் தீவு தான், இது ரொம்ப சின்ன தீவு தான். ஓகே, இப்படி நம்ம ரொம்ப மேலே போயிட்டு பார்த்தாலே கடலை பார்த்துடலாம். ஆனால் இங்கே புயல் வெள்ளம்லாம் வராது. ஏன்னா இது ஜியாகிரபிக்கல் ரீஜியன். அந்த மாதிரி கடல் ஓரத்தில் இருந்தால் புயல் வரணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டாமா? ஓகே, ஸோ தீமேட்டிக் மேப்பில் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் காமிப்பாங்க. ஃபிசிக்கலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபிசிக்கல் மேப்புன்றது என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறது. தீமேட்டிக் மேப்புன்றது வந்து என்ன இருக்குன்னு கிடையாது, அது வந்து டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி காட்டுற மேப்பு. கரெக்டா? ஓகே, இப்போ ஃபிசிக்கல் மேப்பில் சென்னை வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, சென்னையில் வந்து லேண்டாக இருக்குது, கொஞ்சம் மரம்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ மக்கள் அங்கே இருக்காங்கன்றத ஃபிசிக்கல் மேப்பில் பார்க்க முடியுமா? ஆனால் தீமேட்டிக் மேப்பில் பார்க்க முடியும். ஓகே, இன்னொன்று, இங்கே புயல் வெள்ளம்லாம் அதிகமாக வருமா, சான்சஸ் இருக்கா, அதுவும் தீமேட்டிக் மேப்பில் தான் பார்க்க முடியும். ஓகே, ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்கா? ஓகே, ரோடெல்லாம் நல்லா கனெக்ட் ஆகுதா, ரயில்வேஸ்லாம் நல்லா இருக்கா, ஏர்போர்ட்லாம் எத்தனை ஏர்போர்ட்லாம் இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் தீமேட்டிக் மேப்பில் தான் வந்து டீட்டெயிலிங்காக இருக்கும். புரிஞ்சிருச்சா? நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஓகே, the title of the map is given according to the information given on the map. ஓகேவா? அடுத்தது பாருங்க,
ஓகே, there are three main components of maps. There are distance, direction and conventional signs or symbols. இது மூணு தாமா மெயின். உங்களை ஒரு மேப் வரைய சொன்னா என்னென்னலாம் வரைவீங்க சொல்லுங்க, என்னென்னலாம் பண்ணுவீங்க மேப்ல? ஓஷன் இருக்க மாதிரி ஓஷன் வரைவோம், அப்புறமா இந்த ஊர்லாம் வரைவோம். ஓகே, கண்ட்ரிலாம் போடுவீங்க. ஓகே, அதுக்குள்ள இருக்கிற ஸ்டேட்லாம் போடுவீங்க. ஓகே, சென்னைக்கு மேல பெங்களூர் வருமா இல்ல பெங்களூருக்கு மேல சென்னை வருமா நீங்க வரையும் போது? சென்னைக்கு மேல பெங்களூர், பெங்களூருக்கு மேல வந்து ஒடிசா, ஒடிசாக்கு மேல வந்து வேற சிட்டி, கல்கட்டா ரைட் சைடில் அந்த மாதிரி காட்டுவீங்க. ஸோ எது முக்கியம்? ரொம்ப ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னது? டிஸ்டன்ஸ். சென்னையிலேருந்து பெங்களூர் எவ்வளோ தூரம்னு காட்டணும். கரெக்டா? பக்கத்தில் வைக்க முடியாது. சென்னை இங்கே போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பெங்களூரை வைக்க முடியாது. அது எவ்வளோ தூரமோ ரிலேட்டிவாக நம்ம அங்கே வைக்கணும். அப்போ என்ன முக்கியம்? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ், தூரமா கிட்டையா அதெல்லாம் காட்டணும். இன்னொன்று என்னது? டைரக்ஷன். சென்னையிலேருந்து எங்கே இருக்குது பெங்களூர்? நார்த் சைடில் இருக்கா, ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்கா, ஈஸ்டில் இருக்கா, சவுத்தில் இருக்கான்றதையும் காட்டணும். கரெக்டா? கரெக்டாமா? ஸோ என்ன முக்கியம்? ரெண்டாவது டைரக்ஷன். டைரக்ஷன்னா யூஸ்வலாக என்ன டைரக்ஷனில் நம்ம சொல்லுவோம்? 4 டைரக்ஷன், நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்டு. கரெக்டா? அதுக்கப்புறம் கன்வென்ஷனல் சைன்ஸ் ஆர் சிம்பிள்ஸ். அது என்னன்னா அந்த மேப்ல எல்லாத்துக்கும் நீங்க ஒரே சிம்பிளையோ ஒரே மாதிரி டாட்டோ யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவா இருக்காது. ஓகேவா? யூஸ்வலா கோயிலெல்லாம் எப்படி காட்டுவாங்க மேப்ல? ட்ரையாங்கிள். இந்து கோயில்லாம் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கோபுரம் மாதிரி போட்டிருப்பாங்க. சிம்பிள், ட்ரையாங்கிள் சிம்பிள். ஓகே, அது போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது டெம்பிள், இங்கே டெம்பிள் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ளஸ் சைன் போட்டிருந்தாங்கன்னா என்னது? நினைச்சேன் நீ சர்ச்சுன்னு தான் சொல்லுவீங்கன்ற, அதை சொல்லிட்டு இது சொல்லும் போது ப்ளஸ்னா என்னது? ஹாஸ்பிட்டல்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல்லாம் போயிருக்கீங்களா? ப்ளஸ் தான் போட்டிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று நல்லா யோசிச்சு, கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கிறது வந்து ப்ளஸ் கிடையாது, வெர்டிக்கல் லைன். ஓகே, ஹரிசான்டல் லைன் கொஞ்சம் மேலே இருக்கும், சிலுவை அது. ஓகே, ப்ளஸ்ன்றது சென்டராக இருக்கணும். கரெக்டாக? ஸ்லீப்பிங் ஸ்டாண்டிங்கு சிலுவையில் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகே, ஸோ அது ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளஸ், பட் வந்து அது டிஃப்ரென்ஸ். ஓகே ஓகே, அடுத்தது ஆமாம். அதுக்கப்புறம் வந்து டாட்டட் லைன் பிளாக்ல காமிச்சிருப்பாங்க. அப்படின்னா என்னது? இல்லை சாலிடான லைன் காமிச்சிருப்பாங்க, ரோடு. ஓகே, 2 டாட்டட் லைன் இல்லைன்னா 2 பேரலல் லைன் இப்படி பக்கத்தில் போகும். அப்படி போட்டிருந்தா என்னது? ரயில்வே ட்ராக்ஸ் அந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க சிம்பிள்ல தான் காட்ட முடியும் மேப். அப்பதான் அவங்க பார்க்குறவங்களுக்கும் ஈஸியா புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேம்மா, அவ்வளோதாம்மா. சரியா? ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்க சிம்பிள் வந்து மாறி மாறி காட்டணும். அப்பதான் வந்து ஈஸியா இருக்கும் கன்வே பண்றதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அடுத்தது கீழே பாருங்க. The direction of a place with respect to north and the distance between any two places are essential features of a map. இதை மட்டும் நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா மேப்பில் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. நீங்கள் சென்னைக்கு கீழே பெங்களூரை மார்க் பண்ணிவிட்டு பெங்களூர்னு போடுறது, இல்லை சென்னைக்கு லெஃப்ட் சைடில் போட்டிங்கனாலும் தப்பு. இல்லை ரொம்ப தூரம் டெல்லிக்கு பக்கத்தில் போயிட்டு பெங்களூரை போட்டுட்டு நார்த்தில் தானே இருக்குது, எங்கே இருந்தால் என்ன அப்படின்னு போடக்கூடாது. ஸோ டிஸ்டன்ஸும் முக்கியம், டைரக்ஷனும் முக்கியம். கரெக்டாக? சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசன்டேஷனுக்கு அது பரவாயில்ல, பட் டிஸ்டன்ஸ் டைரக்ஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது மெஷரிங் டிஸ்டன்சஸ். நல்லா பாருங்க, மெஷரிங் டிஸ்டன்சஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் மீன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ்னா என்னது? அவ்வளோதான், ஸ்பேஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அது 2 சிட்டிஸாக இருக்கலாம், 2 பிளேசஸாக இருக்கலாம், இல்லை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேசஸ். ஓகேவா? ஓகே, டிஸ்டன்ஸ் மீன்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் எனி 2 பிளேசஸ். ஓகே, distances can be long or short. We normally say that the market is near our house. Okay pa. Okay. இங்க பாருங்க, மெஷரிங் டிஸ்டன்சஸ் நான் சொன்னது வந்து 2 பிளேஸ் வந்து மெஷர் பண்றது. அப்புறம் வந்து அது லாங்கா இருக்கலாம் இல்ல ஷார்ட்டா இருக்கலாம். யூஸ்வலா எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நம்ம அந்த மார்க்கெட்டு கொஞ்சம் அதெல்லாம் வந்து கடைங்க எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், ஸ்கூல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் யூஸ்வலா. ஓகேவா? அதுக்குன்னு எல்லா ஸ்கூலும் தள்ளி தான் இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. யூஸ்வலா
நியர் மீன்ஸ் தட் we can reach a place in a short time. யூஸ்வலாக கிட்டன்னு எதை சொல்லுவோம்? சீக்கிரம் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அதெல்லாம் கிட்டன்னுவோம். கரெக்டாக? லேட்டாக போகிறது வந்து தூரம்னுவோம். while far away means that we need more time to reach that place. Thus distance is related to the time taken to reach a destination. கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது யூஸ்வலாக நம்ம என்னது டைம் எவ்வளோ எடுத்துக்குதுன்றதை வச்சு கூட சொல்ல முடியும். However, the time taken to cover a given distance varies not only from person to person but also from place to place. கரெக்டா? அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக போய் சீக்கிரம் போயிட்டா அது கிட்ட இருக்குன்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஷன் சைக்கிளில் போகிறான், நான் ஸ்கூட்டரில் போகிறேன், நான் சீக்கிரம் போயிடுவேன். அதுக்காக வந்து அது ரொம்ப கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நடந்து போகிறதுல கூட நீங்கள் வேகமாக நடப்பீங்க, நான் ஸ்லோவாக நடப்பேன், நான் சுற்றிட்டு போவேன். ஓகேவா? மேபி வந்து அந்த பிளேஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்கும், பட் ரோட் கனெக்டிவிட்டி இருக்காது, அதனால் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். புரியுதாம்மா? உங்கள் வீட்டிலேருந்து எட்டி பார்த்தாலே அந்த கடை தெரியும், ஆனால் குறுக்கில் பூந்து போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ ரோஷன் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹிந்தி டியூஷன். மோஸ்ட்லி ரோஷன் அந்த வெளியில் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படி பார்த்தாலே அந்த ஹிந்தி மிஸ் வீடு தெரியும். கரெக்டா? ஓகே, கரெக்ட் தானே? ஆனால் அந்த உள்ள குறுக்கில் பூந்து போகிறீங்களே, இன்கேஸ் அதை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சீக்கிரம் போக முடியுமா? எவ்வளோ சுற்றிட்டு போவீங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இது பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட தூரன்றது எல்லாமே இதை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்கள். thus we need a system to measure distance accurately. அடுத்தது, இன் இந்தியா we follow the metric system. கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, இந்தியாவில் எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம்? SI. கரெக்டா? இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்னது? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர். நம்ம யூஸ்வலாக இன்ச்சஸ் ஃபீட்லலாம் பண்ண மாட்டோம். யூஎஸில் வந்து இன்ச்சஸ் ஃபீட்டில் பண்ணுவாங்க. நம்ம ஊர் வந்து நம்ம யூகே ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். கரெக்டா? ஓகே. அண்ட் ஷார்ட் டிஸ்டன்சஸ் இன் மீட்டர். யூஸ்வலாக லாங் டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டர். மேப்லலாம் சென்டிமீட்டர் வராதுமா. ஓகேவா? ரொம்ப இது பண்ணாதீங்க. மேப்பில் வந்து ஸ்கேல் தான் சென்டிமீட்டரில் வச்சுருப்பாங்க. சென்டிமீட்டர்லலாம் எந்த இதையும் காட்ட மாட்டாங்க. நீங்கள் 1 சென்டிமீட்டரில் வந்து எங்கள் வீட்டில் டிவி இங்கே இருக்குது, 1 மீட்டரில் ஹால் இருக்குது, அந்த மாதிரிலாம் மேப்பில் காட்ட மாட்டாங்க. ஓகே, மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி கிலோமீட்டரில் தான் டீல் பண்ணுவாங்க. ஓகேவாம்மா? ஓகே. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் அ மேப் இஸ் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர். அதை மேப்பில் காட்டும்போது நம்ம வந்து சின்னதாக தான் காட்ட முடியும். யூஸ்வலாக சென்டிமீட்டரில் தான் காட்ட முடியும். ஆனால் அதுக்கு ஸ்கேல் கொடுக்கணும். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர், அந்த மாதிரி ஸ்கேல் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அப்படி ஸ்கேல் மென்ஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா டோட்டலி வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகிடும். எவ்வளோ தூரம்னு கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? அப்புறம் வந்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கிட்ட இருக்குது, தூரமாக இருக்குது, அப்படி தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக வந்து டிஸ்டன்ஸை சொல்ல முடியாது. ஓகே, we normally measure the straight line distance. We measure the distance between any 2 places on the map and relate it to the distance between the same 2 places on the ground. கரெக்டா? மேப்பில் வந்து நம்ம எவ்வளோ தூரம்னு பார்த்துட்டு அதை தான் கிரவுண்டில் வந்து ரிலேட் பண்ணுவோம். ஏன்னா கிரவுண்டில் போய் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது வெளியில் போயிட்டு, அது ரொம்ப கஷ்டம். ஓகே, the distance between any 2 places on a map measured along a straight line is called the map distance. கரெக்டா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் எவ்வளோ, ஸ்ட்ரெயிட் லைனில் மெஷர் பண்ணுறது என்னது? மேப் டிஸ்டன்ஸ். மேப்பில் பண்ணுறது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுவீங்க. ஓகே, அதை நான் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன். ஓகே, கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, இதுக்கு இந்த மேப்பை போட்டுக்கலாம். ஸ்க்ரீன் தெரியுதாம்மா எல்லாருக்கும்? ஓகே, தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த கூகுள் மேப்பில் யூஸ் பண்ணிக்கிற லெஜெண்டை பாருங்கள். இந்த மாதிரி பேக் மாதிரி போட்டிருந்தா என்னது? கடை, ஷாப்பு. இதோ பாருங்க, பட்டதாரி மாதிரி இந்த மாண்டையில் தலையில் மாட்டுவாங்களே அவங்க இது பண்ணும்போது, அப்படி போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அது ஸ்கூல், காலேஜஸ் அந்த மாதிரி. ஓகே, இதோ பாருங்க, பெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, அது என்னது? ஹோட்டல். தங்குற ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டல் கிடையாது. ஓகே, தங்குற ஹோட்டல். ஆமாம், நைஃபு, ஸ்பூன் மாதிரி போட்டிருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி மரம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஃபாரஸ்ட், அந்த மாதிரி மரம் அதிகமாக இருக்கிற ரிலேட்டடு. பார்க்கு, அதுக்கு வந்து அதை போடுவாங்க. பார்க்குக்கு வந்து இந்த மாதிரி இதை போடுவாங்க. புரிஞ்சிச்சாம்மா இது? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இதுதான் உங்கள் ஸ்கூலு. சரியா? இப்போ உங்கள் அதாவது வந்து சங்கர பால வித்யாலயிலேருந்து இப்போ நான் மெஷர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி மெஷர் டிஸ்டன்ஸ் கொடுத்துடணும். அங்கே கொடுத்தாச்சு. அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீடு,
இல்லை வேறு ஏதாவது ஒரு இடம். சரி ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஐடி காலனி பார்க்கு தெரியும்ல, ஐஐடி காலனி பார்க்கு. இப்போ என்னம்மா? தெரியும் ஓகே, நான் இது வரையும் போடுறேன் பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் லைனு ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோன்னா பார்க்குக்கு போட்டோன்னா எவ்வளோ தூரம் வருது? 530 மீட்டர்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் half a kilometer. கரெக்டா? புரிஞ்சிடுச்சாமா? ஓகே 500. ஆனால் நீங்கள் ஏதாவது எங்கள் ஸ்கூல்லேருந்து ஐஐடி வந்து 500 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். யூஸ்வலாக உங்கள் ஸ்கூல்லேருந்து ஐஐடி பார்க் எப்படி போவீங்க? இங்கே இருக்குது ஸ்கூல் வாசல், மெஷர் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வருவீங்களா? கரெக்டா? இங்கே வரையும் வரீங்க, அப்புறம் இந்த ரோட்டில் ரைட் எடுக்கிறீங்க, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க. எங்கே இருக்குது ஐஐடி பார்க்? இதோ இருக்குது. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க, அப்புறம் இங்கே வரீங்க, ஐஐடி பார்க் வாசல் போயிட்டீங்க. பாருங்கள், இப்படி தானே வர முடியும். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், 772 மீட்டர்ஸ். கரெக்டா? இப்போ என்ன சொல்லணும் நம்ம? இப்போ வந்து உங்கள் ஸ்கூல்லேருந்து ஐஐடி பார்க் எவ்வளோ தூரம்னு கேட்டால் அந்த லீஸ்ட் எந்த ரோடு வந்து நம்ம ஈஸியாக வர முடியுமோ அதில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த மீட்டரை தான் சொல்லணும். கரெக்டா? ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுட்டு இது வந்து 500 மீட்டர்ஸ் ஆவே பக்கத்தில் இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சிருச்சா? இதுதான் டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் மெஷர் பண்ணுறதுக்கும் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கும். புரியுதாமா இது? ஓகே தனுஸ்ரீ, உனக்கு புரிஞ்சிருச்சாமா? அங்கிள் நெட் தால லெஃப்ட் ஆயிட்டீங்களா? லெஃப்ட் ஆயிட்டீங்களா? அப்போ நீங்கள் வீடியோவில் தான் பார்க்கணும், டைம் ஆகுது ரொம்ப. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் என்ன சொன்னேன்னா, மேப்பில் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் கிட்ட தான் காமிக்கும். ஆனால் நார்மலாக நம்ம அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரோட்டில் வளைஞ்சு ரோட்டில் தான் போவோம். அப்படி போகும்போது நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். புரியுதா? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், மேப் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, ஸ்கூல்லேருந்து பார்க்குக்கு ஸ்ட்ரெயிட் லைன், அது என்னது? அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் மேப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஓகே. கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது? கிரவுண்டில் நம்ம ரியலாக நடந்தோ இல்லை வண்டியிலையோ போனால் எவ்வளோ தூரம் வரும் நான் காமிச்சேன்ல ரோடு வழியா, அதுக்கு பேர் கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். யூஸ்வலாக கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் வில் பி லார்ஜர் தென் மேப் டிஸ்டன்ஸ். கரெக்டா? கரெக்டா? ஓகே. இப்போ பாருங்க, the distance between any two places on a map measured along a straight line is called the map distance. The distance between the same 2 points on the ground measured along a straight line is called the ground distance. groundல மெஷர் பண்றது. புரியுதாமா? ஓகே, அடுத்தது பாருங்க, the ratio between the map distance and the ground distance is called the scale. ஓகேவா? ஸ்கேல். ஓகே, இங்கே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன்லாம் கொடுக்கலாமா? சரியா? அதாவது வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து மேப் டிஸ்டன்ஸ்ன்றது உங்கள் மேப்பில் இருக்கிற தூரம். கரெக்டா? ஸ்கேலை வச்சு நீங்கள் மேப்பை மேலே வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் வரும்? கரெக்டா? இப்போ யூஸ்வலாக வந்து மேப்பில் வச்சிங்கன்னா என்ன வரும்? சென்டிமீட்டரில் வரும். 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு. கரெக்டா? கிரவுண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது என்னது? ஆக்சுவலாக நீங்கள் கிரவுண்டில் மெஷர் பண்ணுறது. ஓகே, அதையும் இதையும் நீங்கள் ரிலேட் பண்ணுறது தான் ஸ்கேல். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஸ்கூல்ல இருந்து அந்த நம்ம லோட்டஸ் பாண்ட் இருக்குல்ல, தாமரைக்குளம், அது வந்து 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. சரியா? மேப்பில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர்னு காட்டுது. அப்போ ஸ்கேல் என்னது? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? அப்புறம் 2 சென்டிமீட்டர்னு ஏதாவது டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஆக்சுவலாக 2 கிலோமீட்டர்ஸ்னு அர்த்தம். புரியுதாமா? நீங்கள் கிராஃபில் பண்ணுறீங்களா அதே தான். சரியா? ஓகே, கீழே பாருங்க. சப்போஸ் த ஸ்கேல் ஆஃப் அ மேப் இஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னா மேப்பில் 1 சென்டிமீட்டர்னு இருந்ததுன்னா அது 1 கிலோமீட்டர். So this means the distance of 1 centimeter between 2 points on the map correspond to a distance of 1 kilometer between the same 2 places in the ground. புரிஞ்சிடுச்சா? ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறது சுற்றி போகிறது அதை மறந்துடுங்க. ஆக்சுவலாக அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, அதுவும் கான்செப்ட் தான், பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. மேப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறது 1 சென்டிமீட்டர், அதாவது அந்த மேப்பு வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் ஸ்கேலில் இருந்தால்
ஓகே, எவ்வளோ சென்டிமீட்டர் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சிடுச்சா? நித்யவர்ஷினி புரிஞ்சிடுச்சாம்மா? இப்போ ரைட் சைடில் இருக்க மேப் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல எந்த கண்ட்ரி காமிச்சிருக்காங்க தனுஸ்ரீ? அங்கிள் ரைட் சைடுல மேல எந்த கண்ட்ரி காமிச்சிருக்காங்க? மேப் 4. இப்ப படிச்சிட்டு இருக்கோம்லம்மா, அதே பேஜ்லயே மேல ரைட்ல. ஆஸ்திரேலியா. வெரி குட், ஆஸ்திரேலியா. இந்த ரைட் சைடுல என்ன காமிச்சிருக்காங்க லெஜெண்ட்? ஆல்டிடியூட். கரெக்டா? ஆல்டிடியூட்னா என்னது? உயரம். ஓகே, ஆல்டிடியூட். கீழே பாருங்க, கீழே என்ன இருக்கு? ப்ளூ. ஏன் அந்த ப்ளூல காமிச்சிருக்காங்க? அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆழம். சி லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சி லெவல்னா என்னது? கடல் மட்டம். தரையும் கடலும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் கீழே போக போக அந்த ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க் ஆகுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் ரொம்ப ஆழமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு ஆழமா இருக்கு? 1000 மீட்டர்ஸ். 1000 மீட்டர்னு சொல்லணும். மேல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் இன் மீட்டர்ஸ். 1000 மீட்டர் கீழே. அந்த லைட்டா கொஞ்சம் கலர் இருக்கிறது 100 மீட்டர் கீழே. அதுக்கு ஆப்போசிட் சி லெவலுக்கு மேல என்ன வரும்? ஹைட் மேல, தரையில இருந்து. அப்ப தரையில இருந்து மேல வர வர நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம்? பிளெயின், பிளாட்யூ, மவுண்டைன் அந்த மாதிரி சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, அது பாருங்க கலர்ல கிரீன் கலர்ல இருந்தா வந்து அபவுட் 200 மீட்டர்ஸ் அபவ் சி லெவல். அப்புறம் வந்து 1000. அந்த பர்பிள் கலர்ல இருக்கு பாருங்க, அது மேப்ல எந்த இடத்துல இருக்கு? மேப்ல எங்க இருக்க? தரையில உள்ள இந்த வானத்தெல்லாம் அவங்க காட்ட மாட்டாங்க. இந்த இடத்துல எங்கேயாவது இருக்கும் பாரு. பாருங்க அந்த பர்பிள் மாதிரி இருக்கு, அது எங்க இருக்கு கண்ட்ரியில? சென்டரா ஒரு இடத்துல டாட் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, அந்த சென்டரா இருக்கிற இடத்துல கொஞ்சம் கலர் கலரா காமிச்சிருக்காங்க பாருங்க, டாட் டாட்டா. கிரேட் சாண்டி டெசர்ட் கீழ. ஆமா, அங்க காமிச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ வந்து மவுண்டைன் இருக்கு. ஏன்னா அது 4000 மீட்டர். 4000 மீட்டர்னா என்னது? கீழே இருந்து 4 கிலோமீட்டர் மேலே. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி, அதை விட பெருசா இருக்குல்ல ஹைட்டு. புரியுதாம்மா? இதை வந்து காமிக்கிறது. இப்போ இது எந்த மேப்ல வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபிசிக்கல் மேப். கரெக்டா? ஃபிசிக்கல் மேப்ல வரும். ஓகே, அடுத்தது கீழே பாருங்க. அதே ஆஸ்திரேலியால பவுண்டரி பிரிச்சிருக்காங்க. சூப்பரா ஸ்ட்ரெயிட்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க, நம்ம ஊர்ல இல்லாத மாதிரி. வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நார்தர்ன், அப்புறம் வந்து குயின்ஸ்லாண்ட், சவுத்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா. டாஸ்மேனியான்றது வந்து அதுக்கு ஒரு தனித்தீவு, ஆனால் ஆஸ்திரேலியா தான் அது. நம்ம ஊரில் இந்த அந்தமான்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. மால்தீவ்ஸ் இருக்குல்ல, அவங்க ஆஸ்திரேலியா தான். இது என்ன மேப்பு? பவுண்டரி பிரிச்சு அவங்க எங்கெங்க எதை பிரிச்சிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் மேப். எல்லாரும் அன்மியூட் பண்றீங்க. ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, பொலிட்டிக்கல் மேப். இப்போ கீழே உள்ளது பாருங்க, தீமேட்டிக் மேப். இதில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்க? கோல் காமிச்சிருக்காங்க, அதாவது நிலக்கரி எங்கெங்கெல்லாம் அதிகமாக கிடைக்குது. ஓகே, அப்புறம் அயன் எங்கே கிடைக்குது? ஜிங்க், ஓகே, லெட். இது எல்லாமே ஆக்சுவலாக மெட்டல்மா. கிரவுண்டில் மைன்ஸ் எங்கெங்கேருந்து எது கிடைக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இது என்னது? தீமேட்டிக் மேப். இது மட்டும்தான் கிடையாது, வேற மாதிரியும் காமிக்கலாம் தீமேட்டிக் மேப். பட் இதில் காமிச்சிருக்கிறது அவங்க மைன்ஸ் தான் மோஸ்ட்லி காமிச்சிருக்காங்க. எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. அப்புறம் பாருங்க, பெட்ரோலியம் இருக்கு. பெட்ரோல்லாம் நிறைய இடத்துல எடுக்கிறாங்க. ஓகே, ஆயில் கேன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட்ன்றது ஒரு மெட்டல். டிஎம் சால்டரிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க.
புரிஞ்சிருச்சாமா மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸு? சாஞ்சிட்டேன், புரிஞ்சுதா இல்லையா? புரியுது எனக்கு. ஓகே ஓகே, இப்போ கீழே பாருங்க. ஹவு டு ஷோ ஸ்கேல் ஆன் அ மேப். ஸ்கேலை வந்து எப்படி காட்டணும், ஓகேவா? கீழே பாருங்க. The scale on a map can be shown in following ways. Okay, by a statement. இது ரொம்ப ஜெனரலானது. In the statement method, the scale is given in words such as 1 centimeter is to 2 kilometer, or யூஸ்வலாக அந்த ஈஸ்ட்னு சொல்கிறது நம்ம என்னன்னு போடுவோம், கோலன் போடுவோம், 2 டாட். 1 சென்டிமீட்டர் 2 டாட் போட்டு 2 கிலோமீட்டர்னு போட்டால் என்ன அர்த்தம்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 கிலோமீட்டர்னு அர்த்தம். Okay, in this statement 1 centimeter is the map distance and the 2 kilometer is the corresponding ground distance. Actual சொல்லக்கூடாது, கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணணும், ground distance. Okay, this is a quick method of using the scale for showing distances. புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. by a numerical fraction. இது வேற மெத்தட். by a statementனா நம்மளா எழுதுறது, யூஸ்வலாக நீங்களாம் இதான் பண்ணுவீங்க. நியூமரிக்கல் ஃப்ராக்ஷன்ன்றது இன்னொரு மெத்தட், அது மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, த நியூமரிக்கல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர் ஆர்எஃப் மெத்தட். ஓகே, ஆர்எஃப் மெத்தட் இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆமாம். In this method, the ratio between the map distance and the ground distance is given as a fraction. 2 டாட் வச்சு ஈஸ்ட்னு போடாமல் லைன் போட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாதிரி ஃப்ராக்ஷன் மாதிரி காமிப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் காட்டணும்னா என்ன போடணும், 1/2. கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். ஆர்எஃப்ல என்ன போட்டிருக்காங்க, 1/1 lakh. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 lakh கிலோமீட்டர். ஸோ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி, பெரிய கண்ட்ரியை காமிக்கிறதுக்கு இல்லை கான்டினென்ட்டை காட்டும் போது. அப்போ நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், கரெக்டா? ஆமாம், அப்போ ஆர்எஃப் மெத்தட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும், ஆக்சுவல் கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஆமாம். ஓகே, இங்கே கீழே பாருங்கள். இன் திஸ் எக்ஸாம்பிள் த நியூமரேட்டர் ரெப்ரசன்ட் த மேப் டிஸ்டன்ஸ் அண்ட் த டினாமினேட்டர் ரெப்ரசன்ட் த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். ஸோ ஆர்எஃப்ன்றது என்னது, மேப் டிஸ்டன்ஸ் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். மேலே தான் கொடுத்துருந்தாங்க, தான் படித்தேன். ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன், கவனிக்கணும், ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன். ஓகே, நோ பர்டிகுலர் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் வித் ஆர்எஃப். இட் ஹேஸ் த யூனிவர்சல் அப்ளிகேஷன் இன் த மேப் மேக்கிங். அதில் வந்து யூனிட்லாம் சொல்ல மாட்டாங்க, சென்டிமீட்டரா மீட்டரா கிலோமீட்டரான்ட்டு. ஓகே, ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகே, இது 1னா அது 100, இது 1னா அது 1000, அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது பாருங்க. பை அ கிராஃபிக் ஆர் லீனியர் ஸ்கேல். லீனியர்னா என்ன அர்த்தம், லீனியர்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. அதாவது இது இன்க்ரீஸ் ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆனால் அது டிக்ரீஸ் ஆகும், அதெல்லாம் வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம், ஒரே டைரக்ஷனில் போகிறது இல்லை, ரெக்டி லீனியர்லாம் படிச்சிங்களா, அதே மாதிரி தான். இந்த கிராஃபிக் ஆர் லீனியர் ஸ்கேல் மெத்தட், த மேப் டிஸ்டன்ஸ் இஸ் ஷோன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். The line is divided into parts called primary division. The first primary division further subdivided into secondary division. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? அவங்க பிரிக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி டிவிஷனாக தான் பிரிக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூலில் ப்ரைமரி டிவிஷன் என்னது சொல்லுங்கள், கிளாஸ். கிளாஸ் தான் வந்து பிரைமரி டிவிஷன், கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். செகண்டரி டிவிஷன் என்னது சொல்லுங்க, செகண்டரி டிவிஷன் என்னது, செக்ஷன். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி இருக்குல்ல, அது செகண்டரி டிவிஷன். இப்போ புரிஞ்சிடுச்சா பிரைமரி செகண்டரி டிவிஷன் என்னன்ட்டு? ஓகே, அதுதான். The linear scale helps to show the distance directly from the map. It also gives the value of the corresponding ground distance. ஓகே, கீழே அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 மெத்தடையும் காமிச்சிருக்காங்க. ஓகே, by a statement 1 centimeter equal to 1 kilometer is to போட்டு, கரெக்டா? ஓகே, செகண்ட் பாருங்க, ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஆர்எஃப் மெத்தட். என்னது, 1/, அதில் யூனிட்டே போடக்கூடாது, அது வந்து ஃப்ராக்ஷன் தான்.
சரியா? யூனிட்டே போடக்கூடாது, வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு டவுட். ம் இப்போ இந்த 1 வந்து நம்ம லைக் சென்டிமீட்டர் எல்லாம் பண்ண முடியாது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது வேற ஒரு விஷயத்துக்கு. சரியா? இது ஒன்றுனா அது 100 ஈக்குவலன் டு 100 டைம்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அந்த டைம்ஸாக தான் எடுத்துக்கணும். யூனிட்டே வராது. அது நீ சென்டிமீட்டர் போடணும்னா போட்டுக்கோ, கிலோமீட்டர் போடணும்னா போட்டுக்கோ. ஓகேவா? அந்த மாதிரி 100 மடங்கு பெருசு இதை விட அது அப்படி அப்படி கம்பேர் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பை அ லீனியர் ஸ்கேல். கீழே பாருங்க, அந்த பெருசா இருக்குது பாருங்க. ஓகே, அதுதான் வந்து பிரைமரி டிவிஷன். ஓகே, அந்த ஒரு பெரிய கட்டத்துக்குள்ள சின்ன சின்னதா போடுறாங்க பாருங்க, அது செகண்டரி டிவிஷன். ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க. சரியா? பட் புரிஞ்சுக்கங்க, அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அது என்னது? லீனியர் ஸ்கேல் அதுக்கு பேரு. ஃப்ராக்ஷன்ல காமிச்சிருந்தா ஆர்எஃப் மெத்தட், ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் மெத்தட். ஓகே, அங்க பாருங்க. அப்புறம் ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ். The direction is shown on the map with the help of an arrow. கரெக்டா? நார்மலா டைரக்ஷன் காட்டும்போது எப்படி காட்டுவாங்க? பிளஸ் சைன் காட்டுவாங்க, மேல ஆரோ மார்க் போட்டு என்னன்னு போடுவாங்க. தனுஸ்ரீ, என்னன்னா என்னது டைரக்ஷன்ல? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அது மாறவே மாறாது. ஓகே, கீழே பாருங்க அப்படியே. Its tip is marked with the letter N. This means the arrow is pointing towards the north. The arrow on a map is called the north line. கரெக்டா? யூஸ்வலா வந்து 4 டைரக்ஷனையும் காட்ட மாட்டாங்க மேப்ல. ஒரு லைன் போட்டுட்டு என்னன்னு காட்டுவாங்க, அவ்வளவுதான். மீதி டைரக்ஷன்ல நம்மளே இது பண்ணிக்கணும். ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிட்டாலே நம்மளால மற்ற டைரக்ஷனை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். கரெக்டா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. ஒன்ஸ் the direction of the map or on the ground are always shown with respect to the north. எப்பவுமே இது ஒரு யூனிவர்சல் ரூல். எப்பவுமே மேப்ல நார்த்தை தான் காட்டுவாங்க. சரியா? நார்த்தை தான் பாயிண்ட் பண்ணுவாங்க எங்க இருக்குன்ட்டு. அது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏதாவது ஒன்று பண்ணணும், நார்த்தை பண்றாங்க, அதான் ரொம்ப ஈஸி. அப்பா எனக்கு ஒரு டவுட். காம்பஸ் எப்படி இருக்கும்? சொல்றேன். Okay, then it is easy to find other direction, namely south, east and west. There are 4 cardinal direction on a map. Once the 4 main directions are marked, we can easily find the intermediate direction. கரெக்டா? 4 டைரக்ஷன் நம்ம மார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கு நடுவுல இருக்கிற டைரக்ஷன்லாம் இருக்கு. கரெக்டா? நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், அந்த மாதிரி அதையும் நம்மளாலே பண்ற முடியும். ஓகே, அடுத்தது கீழே பாருங்க. நார்த் ஈஸ்ட் இருக்கு, சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், இதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது மொத்தம் எத்தனை டைரக்ஷன் இருக்கு? 8 டைரக்ஷன். 8 டைரக்ஷன்ஸ் டோட்டல். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட். கரெக்டா? ஓகே, அங்க பாருங்க, அந்த அதுல கொடுத்துருக்கிற மாதிரி தான் நீங்க எழுதணும். அதுதான் யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். இப்போ n-க்கும் w-க்கும் நடுவுல இருக்கிற டைரக்ஷன் என்னது? நார்த் வெஸ்ட். வெஸ்ட் நார்த்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா பிரைமரி டைரக்ஷன் எது? அதுல நார்த் தான் மேல. ஸோ அந்த இன்டர்மீடியேட்ல வர்றது பாத்தீங்கன்னா ஒன்னு நார்த்து அதுக்கப்புறம் வரும், சவுத்துக்கு அப்புறம் வரும். வெஸ்ட் ஈஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணாது. ஓகே, ஸோ நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் தான் சொல்லணும். நீ WN போட்டுட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் தானே இருக்கு, வெஸ்ட் நார்த் சொல்லலாமான்னா தப்பு. ஓகே, நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் கிடையாது, நம்ம நார்த் வெஸ்ட் தான் அதை சொல்லணும். சரிச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. How to find the direction. யூஸ்வலா நீங்க டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஒன்னொன்னா சொல்லுங்க பாப்போம். காம்பஸ் வச்சு பண்றது. சரியா? காம்பஸ் வந்து எப்படி காமிக்குது? காம்பஸா இருக்கலாம், இல்லை ஃபோன்லேயே, இல்லை எல்லார் ஃபோன்லேயுமே இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் காம்பஸ் இருக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா காமிக்கும் டைரக்ஷன் ஒன்று. அப்புறம் வேற அப்புறம் கையை வச்சு ஈஸ்ட் அது மாதிரி கையை வச்சா கையில் காட்டுமா என்ன எது நார்த் எது சவுத்துன்னு? என்ன என்ன சன். காலையில் நீ வந்து சன்னை வந்து ஒரு இடத்துல பார்க்குறேன்னா என்ன அர்த்தம்? அது என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட். ஓகே, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? வெஸ்ட். ஓகே, அதுக்கு மேலே இருக்கிறது என்னது? நார்த்து. அதை வச்சு முடிவு பண்ணலாம் சன்னை வச்சு. இப்போ நைட் டைமில் சன் செட் ஆகும்போது, நைட்டுனா சன்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நைட் டைமில் மூணு வச்சுலாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது என்னது? அது கான்ஸ்டலேஷன்ல பார்த்தோம். என்னது? போல் ஸ்டார். போல் ஸ்டார். போல் ஸ்டார் எதுக்கு நம்ம நைட்ல பார்க்கணும்?
அந்த போல் ஸ்டார் எங்கே இருக்கோ அதுதான் நார்த் டைரக்ஷனை காட்டும். கரெக்டா? கடல்ல இருக்க பயணம் பண்றவங்க ஏதாச்சும் தான் லேண்டில் இருக்கிறவங்க கூட அதை பார்க்கலாம். சரியா? நைட் டைமில் தெரியாது. புரிஞ்சிடுச்சாம்மா? ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே. அண்ட் ஈஸி அண்ட் குவிக் வே டு ஃபைண்ட் த டைரக்ஷன் இஸ் பை ஃபேஸிங் த ரைசிங் சன் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் த போல் ஸ்டார். இதுதான் ஜென்ரலாக பண்ணுறது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல். ஓகே. சூரியனை வச்சு பார்க்கறது, இல்லைன்னா நட்சத்திரத்தை வச்சு பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் வந்து க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்யுது. அப்போ உங்களால் போல் ஸ்டாரை பார்க்க முடியுமா? முடியாது. காலையில் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ஓகே, உங்களால் வெளியில் போக முடியல. ஓகே. அப்போ நீங்கள் எது நார்த்து சவுத்து கேட்டால் உங்களால் சன்னை பார்த்து சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு எது ஹெல்ப் பண்ணும்? காம்பஸ். புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான். ஸோ டிஃப்ரெண்ட் பர்பஸ் தான். ஓகே. we know that the sun rises in the east and sets in the west. If we stand facing the sun in the morning, then என்னது? நம்ம ஈஸ்ட்டை பார்க்குறோம். the west towards our back. the left hand என்னது? north. ரைட் வந்து ஈஸ்ட். அதாவது நம்ம ரைட் வந்து வெஸ்ட்டு, நம்ம சவுத்து. ஈஸ்ட்டை பார்த்து நின்னோன்னா. ஓகே. ஓகே. அடுத்தது கீழே பாருங்க. அந்த இது கேம்பஸ் புரியுதா உங்களுக்கு? டைரக்ஷனு அந்த பச்சை கலர், ரெட் கலர், பிளாக் கலர்லாம் ஏன் போட்டிருக்காங்க? டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு தான். ஓகே. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து துருவங்கள் 16ன்னு ஒரு படம் வந்தது. கரெக்டா? பார்த்துருக்கீங்களா? துருவங்கள் 16ன்னு ஒரு படம் பார்க்கலையா? சூப்பர் படம் பாது. துருவங்கள்னா என்னது? துருவம்னா என்னது? துருவம்னா கெட்டதா? துருவம்னா டைரக்ஷன்மா. தென் துருவம், வட துருவம். கரெக்டா? தென் துருவம், வட துருவம் சொல்லுவோம். என்னது? நார்த் டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். துருவம்னா டைரக்ஷன். சரியா? யூஸ்வலாக டைரக்ஷன் வந்து 16, மெயினானது 4. ஓகே. அந்த 4க்கு நடுவில் வந்து 4+4 வரும். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒன்று தான் காமிக்கிறீங்க. கரெக்டா? நார்த் வெஸ்ட்டு. ஆனால் நார்த் வெஸ்ட்டுக்கும் எண்ணுக்கும் நடுவில் ஒன்று இருக்குது பாருங்க. ஓகே. கரெக்டா? கரெக்ட் தானே? அதுக்கு நடுவில் இருக்கா ஒன்று. அப்புறம் நார்த் வெஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கா? புரியுதா சொல்கிறது? ஓகே. இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் 16 டைரக்ஷன்ஸ் வரும். ஓகே. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8 வந்து மோர் தேன் எனஃப். ஓகே. ஸோ ஜென்ரலாக இதை பற்றி படிக்கிறதுக்கு. ஓகே. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அட்வான்ஸாக படிக்கும்போது ஈவன் அந்த இன்பிட்வீனில் இருக்கிறதெல்லாம் படிப்பீங்க. சரியா? ஓகேவாம்மா? ஓகே. அடுத்தது பாருங்கள். அந்த பாப்பா பாருங்கள். தனுஸ்ரீ என்ன பண்ணுது அந்த பாப்பா? ஏன் கம்பி மேலே நிற்கிது? டைரக்ஷன் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக கம்பி மேலே நிற்கல, அது ரோட்டில் தான் நிற்கிறாங்க. டைரக்ஷனை காமிச்சிருக்காங்க. ஓகே. பாருங்கள். சன்னு வந்து வருது. சன்னை பார்த்து காலில் நிற்கும் போது என்னது? அதான் ஈஸ்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட் வந்து நார்த்து, ரைட் ஹேண்ட் சவுத்து, பேக் வந்து வெஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சரியா? இதெல்லாம் டே டு டே லைஃப்லேயே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே. ஓகேவா? ரோஷன், இப்போ நீ உட்காந்துருக்கல்ல, எது ஈஸ்ட்ன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? அந்த பாப்பாவுக்கு முன்னாடி ஈஸ்ட் இருந்தால் உனக்கு முன்னாடி ஈஸ்ட் தான் இருக்குமா? ஏப்பா? என்னப்பா? சன்னு பார்த்தா சொல்லணும். அதான் இப்போ நீ உனக்கு முன்னாடி தான் சன்னு காலைல டெய்லியும் வருதா? இல்லையே. டக்குன்னு வந்து இங்கே தான் ஈஸ்ட்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்க்கணும். சரியா? 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இங்கே இதெல்லாம் நோட் பண்ணணும். வீட்டில் உட்காந்துருக்கும் போது எது ஈஸ்ட்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்போ உங்கள் வீட்டில் நினைக்கிறாங்க இதெல்லாம் கிடையாது. நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி. சரியா? நாளைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஈவினிங்கு சன் செட் ஆகும்போது மொட்டை மாடியில் போய் பாருங்க. ஓகே. எனக்கு வாசல் கிட்ட தான் அதுதான்மா நீங்கள் பாருங்க. சரியா? சன் எங்கே செட் ஆகுதுன்னு பார்த்து அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்குள்ளேயாவது எது எது எந்த டைரக்ஷன்ன்றத நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கானது. அப்படிலாம் கிடையாதுமா. எல்லாரும் பூஜை ரூம் அங்கே தான் கட்டுவாங்களான்றது கொஸ்டின் மார்க். சில பேர் வாஸ்துப்படி கட்டுவாங்க, சில பேருக்கு இடம் இருக்காது, அதனால அங்கே வச்சிருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே பூஜை ரூமே கிடையாது.
கண்ணை பார்த்து மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு மாடி வாசல் வந்து இப்படி போற மாதிரி இருக்கும், டேய், சில பேர் இப்படி இருக்க மாதிரி இருக்கும். நான் என்ன சொன்னேன்? உன்னை மொட்டை மாடியில போயிட்டு எதை பார்க்க சொன்னேன் இன்னைக்கு ஈவினிங்? கண்ணு செட் ஆகுது. எங்க செட் ஆகுதுன்னு பார்க்க சொன்னேன். அது செட் ஆகிற டைரக்ஷன் எதுவா இருக்கும்? வெஸ்ட் சன்னு செட் ஆகிறத கரெக்டாக நீ பார்க்குற பெஸ்ட்டு. அது டெய்லியும் மாறுமா? சன்னு ஒரு நாள் இங்கே செட் ஆகும், ஒரு நாள் அந்த பக்கம் செட் ஆகும், ஒரு நாள் இந்த பக்கம் செட் ஆகுமா? உங்கள் வீடு ஒரு நாள் வாசல் இங்கே இருக்கும், ஒரு நாள் வாசல் அங்கே இருக்கும், அந்த பக்கம் திரும்புமா? திரும்பாது. ஸோ எல்லாம் கான்ஸ்டன்ட் தான் ரிலேட்டிவாக. இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் போய் மேலே போயிட்டு சன்னு எங்கே செட் ஆகுது, நம்ம வீடு வாசல் வந்து டைரக்ஷன் எது, நம்ம வீட்டுக்குள்ளே எது ஈஸ்ட்டு நார்த்துன்னு பார்த்து வைங்கன்னு சொன்னேன். புரியுதா? மேலே போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. வெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னது, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே என்னது, ஈஸ்ட்டு. கரெக்டாக இந்த பாப்பா நிற்கிது பாருங்கள், ஈஸ்ட்டை பார்த்து. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் பண்ண போகிறது அப்படியே திரும்பி வெஸ்ட்டை பார்த்த மாதிரி நின்று ரைட் சைடில் என்ன வரும், நார்த்து, லெஃப்ட் சைடில் சவுத்து வரும், பேக்கில் என்ன வரும், ஈஸ்ட் வரும். கரெக்டாக அந்த பாப்பா அப்படியே திரும்பி பார்க்குற மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் நோட் பண்ணி வைக்கணும். சரியா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. ஓகே, இல்லை ரோஷன் பண்ணிடலாமா? பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்? உங்கள் வீட்டில் இருக்க யார் இருப்பா? வீட்டில் அம்மா இருப்பாங்க, அம்மா கிட்ட வந்து நீங்கள் சொல்லணும் இதை. ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் இதான், நார்த் இதான், சவுத் இதான் சொல்லணும். மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது தான் உங்களுக்கும் அது ஞாபகம் இருக்கும். சரியா? ஓகே, இதை நோட் பண்ணி வைங்க. ஓகே, வீட்டுக்குள்ளே வந்து சாமியார் அங்கே இருக்குது, அதனால் ஈஸ்ட்டு அது வந்து எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. சரியாம்மா? பட் யூஸ்வலாக அப்படி தான் கட்டுவாங்க. பட் அது எல்லா டைம்லேயும் வந்து அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ எந்தெந்த மெத்தட் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் இப்போ பார்க்க போகிறோம். எ மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் த நார்த். Okay, the needle of the magnetic compass always point towards the north-south direction. This compass is also called the Mariner's compass. ஓகேவா? Mariner's compass நீ ஏன் சொல்கிறாங்க? இந்த காம்பஸ் வந்து மெரைனர்னா கடல் பயணம் மேற்கொள்கிறவங்க. மெரைன்னா வந்து சீல ட்ராவல் பண்ணுறவங்க. ஓகே, லேண்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டைரக்ஷன்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வழி தப்பி போனால் கூட நமக்கு பில்டிங் தெரியும், உனக்கு ரெஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கு. கடலுக்கு நடுவில் போயிட்டீங்கன்னா ரெஃபரன்ஸே எதுவும் இருக்காது, எந்த சைடு போய் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டா? ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு காம்பஸ் கையில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை மெரைனர்ஸ் காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மாலுமிகள் கடல் பயணம் மேற்கொள்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து இடுப்பில் இல்லை கையில் இல்லை கழுத்தில் மாட்டியிருப்பாங்க காம்பஸ் கம்பல்சரி. ஓகே, ஏன்னா அவங்க போல் ஸ்டாரெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, அண்ட் இஸ் இப்போயும் கேம்பஸ் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க சீல போகிறவங்க. என்னம்மா? ஆமாம், வச்சுருப்பாங்க. As it is used by mariners or seamen to find direction while sailing. Sailingனா என்னது? கடலில் வந்து பயணம் பண்ணுறது. ஓகே, கடல் பயணம். The pole star, அடுத்த மெத்தடு. Pole star is located vertically above the north pole. கரெக்டா? நைட் டைமில் அதை வச்சு வந்து இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் த கான்ஸ்டலேஷன் நோன் ஆஸ் த கிரேட் பேர் கால்டு ஓகே சப்த ரிஷி இன் இந்தியா. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன லெசன்லேயே. கீப் revolving around the pole star. The two-pointer star of the great bear always point towards the pole star. இந்த ரைட் சைடில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த போல் ஸ்டாரை வந்து அந்த போல் ஸ்டாரை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற ஸ்டாரெல்லாம் வச்சு தான் இது போல் ஸ்டார்னு முடிவு பண்ண முடியும். அந்த போல் ஸ்டார் பாயிண்ட் பண்ணுறது வந்து எது? அதான் நார்த்து. அவ்வளோதான், நைட் டைமில் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்த சொல்லுங்கள். ஆமாம், அது ரெஃபரன்ஸு ரெண்டுமே. ஓகே, அடுத்தது பாருங்கள். கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஓகே, கன்வென்ஷனல்னா என்னது? கன்வென்ஷனல்னா ரொம்ப காலமாக, ரொம்ப வருஷமாக, பொதுவாக அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? ஓகே, அப்படி யூஸ் பண்ணுற சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். இது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் காலங்காலமாக இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, மேப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் ஷோயிங் அ வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் சச் as political boundary, relief features, climatic condition, distribution of resources, population, means of transport, social and cultural features, cities and towns, etc. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. கீழே பாருங்கள், மெரைனர் காம்பஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, அந்த காம்பஸ் எப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பூ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் நார்த்து. அது எங்கே காட்டுதோ அதான் நார்த்து. சரியா?
காட்டுறதுக்காக. நேர் ரைட் சைடில் பாருங்க மேலே, if north is not shown on a map, the top of the map is taken as the north and the bottom as the south. ஓகே, இது வந்து யூனிவர்சல் ரூல். எப்போவுமே ஒரு மேப் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே டாப் தான் நார்த்து, கீழே தான் சவுத். நார்த் சவுத் ஓகே, நார்மலாகவே. வெஸ்ட். ஓகே, அப்படி தான் வரைவாங்க. சொல்லுங்கள் தனுஸ்ரீ. அங்கிள் அதான் எப்படி அங்கிள் இந்த மெரன் கம்பஸ் வந்து நார்த் எப்படி அங்கிள்? அதான் நான் சொன்னேன்மா, பூ இருக்கு பாருங்க, பூ சிம்பிள் இருக்கு பாருங்க மேலே, இப்படி அழகு. அதுதான் நார்த். அது எங்கே காட்டுதோ அதான் நார்த். மீதி டைரக்ஷன்லாம் நீங்களே சொல்லிவிடுங்க. கீழே சவுத்து, ரைட் சைடில் என்னது ஈஸ்ட்டு, லெஃப்ட் சைடில் வெஸ்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. There is not enough space on a map to show the actual size and shape of the features such as mountain, peak, river, lake, bridges. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டாக சொல்லிட்டேன், ஆக்சுவலாக காட்ட முடியாது. ஸோ however a map without these features will be less informative. கரெக்டாக? இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு தூரமாக கிட்டையான்னு தெரியாது, எவ்வளோ தூரம்னு தெரியாது. Thus different color signs, symbols and letterings are used to present the information on the map. To understand the information given in a map, on a map, it is necessary to learn and follow the signs and symbol used in it. கரெக்டா? சைன் என்ன சைனு, சிம்பிள்லாம் நமக்கு தெரியணும். These sign and symbol keep the map clean and thus makes it easy to read. கீழே பாருங்க, அந்த படத்தில் கொடுத்துருக்கிறதுல டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடு கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமாப்பா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அந்த பையன் வந்து வீட்டுக்கு போகணுமா ஸ்கூலுக்கு போகணுமான்றது அந்த டைரக்ஷனோட காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அவன் காட்டேஜ். ஆமாம், அவ்வளோதான். த above diagram shows the direction that Karan should take while going to school. The compass points to the north. அவ்வளோதான். புரிஞ்சிச்சம்மா? ஓகே, கீழே பாருங்க, லெஜெண்ட்ஸ் பாருங்க. சம் கன்வென்ஷனல் சைன்ஸ். கன்வென்ஷனல்னால் பொதுவாக இதை யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பட் பொதுவாக இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க மேப்பில். மேலே பாருங்கள், பவுண்ட்ரி என்னது, இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி என்னது, ரெட்டு டாட்டட். ஸ்டேட்டுக்கு வந்து பிளாக் டாட்டட். டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டினியூஸ் டாட்டட். அந்த டாட்டட்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், ஒன்று பெருசாக போட்டு ஒன்று சின்னதாக போடுறது. டிஸ்ட்ரிக்ட் வந்து கண்டினியூஸ் டாட்டட், ஆமா. அந்த டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ரோடு பாருங்கள், ரோடு வந்து பேரலல் லைன் ரெட் கலரில் போட்டால் என்னது, மெட்டல்டு. மெட்டல்டு. போடலன்னா அன்மெட்டல்டு. ஓகே, மெட்டல்டு அன்மெட்டல்னா ஒன்றும் இல்லைம்மா. மெட்டல்டு மீன்ஸ் வந்து சைடில் வந்து பேரியர் இருக்கும். சரியா? அது. அதுக்கப்புறம் டவுன் ஆர் வில்லேஜ். அங்கே பாருங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று கிராமமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு மாநகராட்சி மாதிரி. மாநகராட்சி கிடையாது, ஒரு 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 நகரம் அந்த மாதிரி. ஓகே, அப்புறம் பிரிட்ஜு. ஸ்ட்ரீம்னா என்னது, ஓடைகள், தண்ணி ஓடுற இடம். அப்புறம் டேமு, அணைகள். வெல் அண்ட் டேங்க்கு, அதாவது கிணறா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டேங்காக இருக்கலாம் அது. அப்புறம் ரயில்வேஸ் பாருங்கள், ஸ்லீப்பிங் லைன். இது ரொம்ப காமன்மா. ஸ்லீப்பிங் லைன் போட்டு டாட்டட் சின்ன சின்னதாக லைன் போட்டாங்கன்னா என்னது, அது ரயில்வேஸு, ட்ராக் இருக்குன்னு அர்த்தங்க. அப்புறம் ஃபோர்ட்டு. ஃபோர்ட்னா கோட்டைகள், டெம்பிள், சர்ச்சு, மாஸ்க்கு. டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே. இந்த சர்ச் அப்படியே ஒத்து பார்த்தாலே கொஞ்சம் ப்ளஸ். ஆமாம் இந்த ஆமாம். கிராஸ் அண்ட் ஷ்ரப் என்னது, புல்வெளி. புல்வெளி இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி ஓப்பன் லேண்டு. அப்புறம் ஃபாரஸ்ட்டு. போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள், பிஓ ஷார்ட் ஃபார்மில் போடுவாங்க. அப்புறம் டெலகிராஃப் ஆஃபீஸு, இப்போல்லாம் அதிகமாக கிடையாது அது, டெலகிராம் கொடுக்குறது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிஎஸ். ஓகேவா? ஈஸி தானே இது? ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், டைம் ரொம்ப ஆகிட்டுருக்கு. ஓகே, கீழே பாருங்கள், சைன், சிம்பிள் அண்ட் கலர். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளூ இஸ் ஆல்வேஸ் யூஸ்டு டு ஷோ வாட்டர் பாடி. கரெக்டாக? இது ரொம்ப நார்மலானது. ப்ளூ கலரில் நம்ம போடுறதுலாம் தண்ணியை காட்டுறதுக்கு. அண்ட் க்ரீன் இஸ் யூஸ்டு ஃபார் பிளெயின், இந்த புல்வெளி, மரம், அதெல்லாம் காட்டுறதுக்கு. தீஸ் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஆர் கால்ட் கன்வென்ஷனல் சைன்ஸ். The information shown on a map can only be real and understood by those who know its language, which includes features like scale, direction, color, signs and symbols. கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், அதில் பாருங்கள் தெரியுதா, பிளாக் கலரில் என்னது அது, ரயில்வே ட்ராக்கு. ரயில்வே ட்ராக் அப்படி போகுது, காணாமல் போயிடுச்சு பாருங்க. ஏன் நடுவில் காணாமல் போயிடுச்சு? பிரிட்ஜ். நல்ல பிரிட்ஜ் வருது. அங்கிள் அது பிரிட்ஜ். பிரிட்ஜு. ட்ராக்கு கீழே போகுது, மேலே பிரிட்ஜு. சரியா? அங்கிள் சம்டைம்ஸ்லாம் ட்ராக் மேலே ரோடு இருக்கும். ட்ராக் மேலே ரோடு இருந்ததுன்னா பிளாக் பண்ணி விடுவாங்க. ட்ரெயின் வர டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
போகக்கூடாது, அந்த மாதிரியும் இருக்கு. அப்பா ம் இது வந்து நம்ம நம்ம இதுல இருக்கிறது சிலதெல்லாம் நமக்கு புரியாது. ஆமாம் ஏன்னா அவங்க இது ஆமாம், அது லெஜெண்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். கீழே பாருங்கள், கோயில் கொடுத்துருக்காங்க, சர்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, மூணுமே காமிச்சிருக்காங்க பாருங்கள். கோயில் குளத்தோடு இருக்குது, மேலே சர்ச்சு, கீழே ரைட் சைடில் மாஸ்க்கு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸாக போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் என்னது? மோஸ்ட்லி ஹவுஸ் பில்டிங்ஸ். ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது, பில்டிங்ஸ். பில்டிங்னா என்னது? அது ஹவுஸாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது கமர்ஷியல் பில்டிங், இல்லை ஷாப்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். சரியா? ஓ சொல்லுங்கள் நித்யவர்ஷினி. நமக்கு ட்ரையாங்கிள்லாம் தெரியல. பர்பிள் கலர்ல ஏதோ இருக்கு. இப்படி வளைஞ்சு போகுது, அதுவா? அதான் ஸ்ட்ரீம். நதி, ஆறு, ஏதாவது தண்ணி, அப்பா ட்ரையாங்கிள் ஆறு இப்படி வளைஞ்சு போகுது. என்னம்மா? ட்ரையாங்கிள் 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 தெரியலம்மா, இங்கே மேலேயும் கொடுக்கல, அது என்னன்னு தெரில. ஓகே, இது அவங்க லாங்குவேஜ்ல அதான் அவங்க ஊருக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கெட்ச் யூஸ்வலாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு லெஜெண்ட் கொடுக்கணும் கீழே, எது என்னென்னு. ஸ்கெட்சுக்கு கொடுக்குவாங்க. கொடுக்க வேணாமா? சரி ஓகே விட்றேன். ஓ இது ஸ்கெட்சோட எக்ஸாம்பிளா? ஓகே, அடுத்தது பாருங்க, ஸ்கெட்ச். அதான் இப்போ நம்ம கீழே பார்த்தது. சப்போஸ் வி வாண்ட் டு ஹெல்ப் அ நியூ ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் டு லொகேட் அண்ட் ரீச் த நெய்பர்ஹுட் புக் ஷாப். ஓகேவா? இப்போ ஒரு புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான், அவனுக்கு வந்து பக்கத்தில் இருக்க புக் ஷாப் எங்கன்னு காமிக்கணும். We would draw a rough diagram of road to show where to turn and landmark to look out for in order to reach the bookshop. கரெக்டா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த நித்யவர்ஷினி, இப்போ நீ உங்கள் அக்கா கிட்ட வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து டைரக்ஷன் காமிக்கிற, டெய்லர் ஷாப். நீ போயிருக்கீங்க, அவங்க போகல, எப்படி சொல்லுவீங்க? இங்கேருந்து இப்படியே போ, ஸ்ட்ரெயிட்டாக போ, ரைட்டில் திரும்ப, அப்புறம் லெஃப்ட்டில் திரும்ப, இங்கே ஒரு பார்க் வரும், பார்க்குக்கு ரைட் சைடில் இங்கே இருக்குன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? அந்த மாதிரி சொல்லும் போது நீங்கள் ஸ்கேல் கொடுக்கணுமா? வேணாம். ஏதாவது லெஜெண்ட் சொல்லணுமா? பச்சை கலரில் இதுதான் பார்க், ப்ளஸ் போட்டுட்டு இதுதான் சர்ச் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? ரஃபாக இப்படி போய் இங்கே இருக்கும் பார்க் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஸ்கெட்சு. ஓகே, ஸ்கெட்சில் வந்து நம்ம அக்யூரேட்டாக எதையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னது? இன்ஃபர்மேஷனை மட்டும் பாஸ் பண்ணணும். ஓகேவா? வித் திஸ் ரஃப் டயக்ராம் த நியூ ஸ்டூடெண்ட் கேன் ரீச் த புக் ஷாப் ஈஸிலி. அதே மாதிரி இந்த ஸ்கெட்சை வந்து நீங்கள் எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? அந்த டைமில் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. Even though the exact distance and direction are not mentioned, such a diagram which is drawn without measuring the distance between the various places is called the sketch. கரெக்டா? ஒரு ரஃபாக வந்து ஒரு மேப் வரையிறது. Thus a sketch is a rough map. அதான் கீவேர்டு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. With outlines drawn without a scale and also without the proper use of signs and symbols. நம்ம இஷ்டத்துக்கு போடுறது தான். சர்க்கிள் போட்டால் குளம், ஓகே, அப்படி கட்டமாக போட்டால் பில்டிங்கு. ஓகே, இது வந்து நம்மளாக யூஸ் பண்ணுறது. அடுத்தது பாருங்க, பிளான். ஸ்கெட்சுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சா ரோஷன்? ஓகே, அடுத்தது வந்து பிளான். இந்த பிளான்ன்ற வேர்டெல்லாம் நீங்கள் எங்கெங்கே கேட்டிருக்கீங்க? வீடு கட்டுற போது. வெரி குட். அதில் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? நான் எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறேன், அந்த பிளானிங் வேறு. சரியா? இங்கே வந்து நம்ம இந்த மேப்பில் பிளானிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த வீடு கட்டுறது அந்த மாதிரி விஷயத்தில் தான் லே அவுட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட பிளான் போடுவாங்க. ஆமாம். ஓகே, sometimes we want to draw an accurate map of a very small area like that of a house. கரெக்டா? ஓகே, இப்போ ஒரு வீடு எப்படி கட்டணும், வீடு எப்படி இருக்கணும், ஓகே, வீட்டில் எங்கே பாத்ரூம் வரணும், எங்கே கிச்சன் வரணும், எங்கே ஹால் இருக்கணும், எத்தனை மாடி, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் வரையணும்னா எப்படி வரைய முடியும்? அதுக்கு பேர் தான் வந்து பிளான், லே அவுட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம். If you and your family want to shift to a new house, it would be useful to have an accurate map of the house. This is also called a layout plan. Correcta? Correcta? Okay. This layout plan will show the length and breadth of each room in the house. Correcta? எவ்வளோ பெருசு ரூமு, ஓகே, வாசப்படி எங்கே இருக்குது, ரோடு எங்கே இருக்குது, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெரியும் அதில். ஓகே, ஆனால் இதை போயிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் பார்க்க முடியாது. கரெக்டா? ஸோ ஒன்றுத்துக்கும் வேறு பேர் இருக்குது. இது வந்து பிளான். ஓகே, ஓகே, ஹைட்டு, விண்டோ, டோரு எக்ஸெட்ரா. சச் அண்ட் அக்யூரேட் மேப் ஆஃப் அ வெரி ஸ்மால் ஏரியா. இது வீடாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு ஆஃபீஸ் பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஷாப்பாக இருக்கலாம். கரெக்டாக? ஒரு பிளே கிரவுண்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம். சரியா? எது வேணாலும் இருக்கலாம், பட் ஸ்மால் ஏரியாவாக இருக்கணும். ஓகே, அடுத்தது, த ஸ்கேல் ஆஃப் அ பிளான் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் அ மேப். ஜென்ரலி எ மேப் ரெப்ரசன்ட் அ லார்ஜ் ஏரியா.
ஸோ இட் இஸ் ட்ரான் ஆன் அ ஸ்மால் ஸ்கேல். கரெக்டா? ஓகே, நம்ம இப்போ வீடு வரையும் போதெல்லாம் அதை லார்ஜ் ஸ்கேலில் வரைவோம். கரெக்டாக ஜூம் பண்ணுவோம், நல்லா ஜூம் பண்ணி தான் வரைவோம். ஸோ 1 centimeter ஆன் அ மேப் மே ரெப்ரசன்ட் 100 கிலோமீட்டர். இதில் பெரிய மேப்பில் ஆன் த கிரவுண்ட். ஆனால் வீடு இதில் பார்த்தீங்கன்னா அப்படி வராது. ஆன் த அதர் ஹேண்ட் எ பிளான் ரெப்ரசன்ட் அ வெரி ஸ்மால் ஏரியா அண்ட் தேர்ஃபோர் ட்ரான் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல். யூஸ்வலாக என்னன்னு சொல்லுவோம், 1 centimeter, அதில் பார்த்தீங்கன்னா 1 meter அந்த மாதிரி வரும். ஓகே, thus to sum up we can say a map shows either a large area without details or a small area in detail. கரெக்டா? ரொம்ப அப்படியே ஆப்போசிட். லார்ஜாக காட்டும் போது டீட்டெயில் நிறைய இருக்காது, ஸ்மாலாக காட்டும் போது டீட்டெயில் நிறைய காட்ட முடியும். அவ்வளோதான். A plan shows a very small area in great detail. A sketch is a rough diagram without a scale. அவ்வளோதான். ஓகே, இப்போ ரைட் சைடில் காமிச்சிருக்காங்க பாருங்கள் தனுஸ்ரீ, புரியுதான்னு? ஆக்சுவலாக அது ஒரு வீடு சும்மா காமிச்சிருக்காங்க. ஓ, கிளாஸ் ரூம். ஓகே, சாரி, கிளாஸ் ரூம். வராண்டானா என்னது? இந்த வெளியில் நடந்து போகிறீங்கல்ல, காரிடார், அது. அதுக்கப்புறம் ரூமு, பிளாக் போர்டு, டீச்சர் டேபிள் இருக்குது, எல்லாரும் நீங்கள் உட்காந்துருக்கீங்க டேபிள். கரெக்டாக? அப்புறம் அதுக்கு பின்னாடி வேறு ரூம் இருக்குது. ஓகே, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. கரெக்டாக? அந்த ரெட் கலரில் வந்து காமிச்சிருக்காங்களா, அதெல்லாம் என்னது? கோடு கோடா? வால். வெரி குட், பிரிக் வால். ஓகேவா? அது காமிச்சிருக்காங்க. அவ்வளோதாம்மா இந்த லெசனு. சோஃபார் ஏதாவது டவுட் இருக்கா? ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துன்னு நினைக்கிறேன். அங்கிள் ஈஸியா இருக்கு அங்கிள், ஆனா அந்த ஸ்கெட்ச்ல ட்ரையாங்கிள் மாட்டேங்குது. ஸ்கெட்சுன்றது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வரையிறதுமா. ஓகே, அது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப சொன்னேன்ல, இப்போ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஐடி பார்க் இருக்குது, சரியா? இப்போ ஐஐடி பார்க் வந்து இப்போ உங்கள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க, நீங்கள் விளையாடிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. ஓகே, இப்போ அம்மா வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட, தனுஸ்ரீ ஐஐடி பார்க் அது எங்கம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படி சொல்லுவ அம்மாவுக்கு? சும்மா சொல்லு, நார்மலாக சொல்லு, எப்படி சொல்லுவ? வீட்டுல ஸ்ட்ரைட்டா போனோம், அப்புறமா அங்கிருந்து ரைட் எடுக்கணும், அப்புறம் லெஃப்ட், பக்கத்துல கடை இருக்கும். நார்மலாக அப்படி தானே சொல்லுவீங்க. இப்படி போனோம், ரைட்டாக போய் மாமா அங்கேம்மா இங்கே லெஃப்ட்டில் திரும்பி அப்படி ரைட்டில் போகணுமா, ரைட்டில் போனால் அங்கே அது இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குமா, இங்கே கடை வாங்குவோம் தெரியுமா, நட்டிசன் பார்க் அதுக்கு இந்த பக்கம் வரும்லம்மா, இப்படி வந்தனா இங்கே இருக்குமா சொல்லுவீங்கல்ல. ஓகே, அது வந்து வாயில் சொல்கிறது. சம்டைம்ஸ் வாயில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பேப்பரில் வந்து மார்க் பண்ணி காட்டுவீங்க. கரெக்டாக? நம்ம வீடு இங்கே இருக்குது, இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இங்கே போகணுன்ட்டு அந்த பேப்பரில் நீங்கள் இப்படி வரைஞ்சதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்கெட்ச். அவ்வளோதான். அது அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி தான் இருக்கணும், ரோடு ஸ்ட்ரைட்டாக 1 centimeter, அங்கே வந்து ரைட் சைடில் 1 centimeter ஈக்குவல் டு 1 kilometerலாம் நம்ம எழுத மாட்டோம். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் ஸ்கெட்ச். புரிஞ்சிச்சாமா? அதில் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற லெஜெண்டெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸாக கன்வென்ஷனலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஆஸ் லாங் அஸ் நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோமோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். புரியுதா? ஆனால் நீ அதே வரைஞ்ச ஸ்கெட்சை வந்துட்டு நீங்கள் கிளாஸ் ரூமில் போயிட்டு ஒட்டிட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் ஐஐடி காலனி போகணுமோ இதை பார்த்துக்கங்க அப்படின்னா என்ன ஆகும்? யாருக்கும் புரியாது. கரெக்டா? தனுஸ்ரீ என்ன இங்கே என்னமோ போட்டிருக்க, அது என்ன இங்கே என்னமோ இருக்குது, இது என்னன்னு கேட்பாங்க. கரெக்டா? அப்போ நம்ம அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? மேப். அந்த இடத்துக்கு மேப் யூஸ் பண்ணணும். ஸ்கெட்சுன்றது ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. கரெக்டாக? அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சால் போதும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா டிஃப்ரென்ஸ் என்னென்ன? ஓகே, அடுத்தது பாருங்க, சம் அப் மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? குளோப்ன்றது என்னது? சிம்பிள் அண்ட் அக்யூரேட் வே ஆஃப் ரெப்ரசென்டிங் த எர்த், மாடல் ஆஃப் த எர்த். அவ்வளோதான். இட் இஸ் நாட் பாசிபிள் டு ட்ரா அ கரெக்ட் மேப் ஃப்ரம் அ கர்வ்டு சர்ஃபேஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளால் ஃப்ளாட் பேப்பரில் வரைய முடியாது. டிஸ்டன்ஸ் மீன்ஸ் த ஸ்பேஸ் பிட்வீன் எனி 2 places. இதுவும் தெரியும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 places ஆன் அ மேப் இஸ் கால்ட் த மேப் டிஸ்டன்ஸ். மேப்பில் மெஷர் பண்ணுறது ஸ்கேலை வச்சு. ஓகே, அது வந்து மேப் டிஸ்டன்ஸ். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 places ஆன் த கிரவுண்ட் இஸ் கால்ட் த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் எப்போவுமே என்னவா இருக்கும்? மேப் டிஸ்டன்ஸோட பெருசாக தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ். ஓகே, அடுத்தது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 places. ஓகே, ஸ்கேல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த மேப் டிஸ்டன்ஸ் அண்ட் த கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? 1:10, 1:1 அந்த மாதிரி போடுவோம். ஓகே, ஸ்கேல் இஸ் ஷோன் ஆன் த மேப் இன் 3 ways. என்னென்னது? ஸ்டேட்மெண்ட் மெத்தடில் பண்ணலாம், ஆர்எஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ராக்ஷனில் பண்ணலாம், இல்லைனா
லீனியர் ஸ்கேலில் பண்ணலாம். ஓகே, அடுத்தது த டைரக்ஷன் ஆன் அ மேப் ஆர் ஆன் த கிரவுண்ட் இஸ் ஆல்வேஸ் ஷோன் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்த். நார்மலாக நார்த்தை வச்சு தான் நம்ம வந்து வரைவோம் மேப். நார்த் மேலே இருக்க மாதிரி தான் வரைவோம். சரியா? அடுத்தது த 4 கார்டினல் டைரக்ஷன் ஆர் என்னது? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். கார்டினல்லாம் மெயினானது, மேஜர். ஓகே, டைரக்ஷன் கேன் பி ஃபவுண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ரைசிங் சன். அதை வச்சு சொல்லலாம். நைட் டைமில் போலார் ஸ்டாரை வச்சு சொல்லலாம். இல்லைனா மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ்னால் ஒன்றும் கிடையாது, உள்ள மேக்னெட் இருக்கும், அவ்வளோதான். அந்த இப்படி இப்படி ஆடுது பாருங்கள், அது ஆக்சுவலாக மேக்னெட். ஓகே, ஃப்ரீ ஸ்பிண்டில் மேக்னெட்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னெட்டை தொங்க விடுற மாதிரி அது அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். சரியா? அது எப்போவுமே நார்த்தை தான் டைரக்ட் பண்ணும் மேக்னெட். ஆமாம், வேவ்ஸ் வருதுல, அதனால. அடுத்தது பாருங்க, அந்த காம்பஸ்ன்னு சொன்னீங்களா? ஆமாம்மா. இப்போ அவங்க வந்து யூஸ் பண்ணனா இப்போ நார்த் தான் குறிக்கும்னு சொல்றீங்க, அது எப்படி இருந்துச்சு? அதில் பார்த்தா தெரியுமா? அதில் மேக்னெட் இருக்கும், ஃப்ரீ ஸ்பிண்டில் மேக்னெட். அது மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி. நம்ம குளோபுன்றது என்னது? அதெல்லாம் நீங்கள் ஃபியூச்சர் கிளாஸில் படிப்பீங்க, நான் சொல்கிறது கேட்டுங்க. குளோப் இருக்குல்ல, ஆக்சுவலாக நம்ம எர்த்து வந்து ஒரு பெரிய மேக்னெட். ஓகே, நம்ம பெரிய மேக்னெட்டு மேலே நார்த்து, கீழே சவுத்து. மேலேருந்து நார்த்துக்கும் சவுத்துக்கும் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எப்போவுமே போய்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மேக்னெட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம்ல, பெர்மனன்ட் மேக்னெட், அதை இப்படி விடும்போது அது என்ன பண்ணுன்னா, அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ்லாம் போயிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு அது நார்த்தையே இப்படி காட்டும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகும் மேக்னெட்டை நம்ம ஃப்ரீயாக விட்டா. அதுக்குன்னு மேக்னெட்டை நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நார்த்தை காட்டுமானா காட்டாது. விடணும், ஃப்ரீயாக விட்டிங்கன்னா தான் அது நார்த்தை காட்டும். கரெக்டாக? ஸோ அந்த கேம்பஸில் அந்த மேக்னெட்டை வந்து ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க உள்ள. ஓகே, அதை நீங்கள் இப்படி 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 வச்சிங்கன்னா நார்த் இங்கே காட்டும். இரு நான் இப்படி திரும்பிக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி திரும்பினாலும் ஸ்வங்கின்னு சுற்றி இங்கே நார்த்தை தான் காட்டும். நீங்கள் எப்படி சுற்றி வந்தீங்கனாலும் அதை நார்த்தை தான் காட்டும். புரியுதாம்மா? ஓகே, அப்போ எப்படி இருந்துச்சுல அந்த டைரக்ஷன்? இப்போ ஸ்கூல்லேருந்து என் வீட்டுக்கு வரணும்னா அது நார்த்தே தான் பிடிக்குமா? இல்லை, அதுக்கு இல்லைம்மா, நீங்கள் டைரக்ஷன் நார்த் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஓகேவாம்மா? புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீடு வந்து நார்த் டைரக்ஷனில் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீ காம்பஸை வச்சு பார்க்கும்போது நார்த்தை காமிச்சேன்னா, ஸோ ஓகே வீடு இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்குது, ஸோ நம்ம இந்த பக்கமே போவோம் அப்படின்ட்டு போகலாம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு வந்து ஈஸ்ட் சைடில் இருக்குது. அப்போ வந்து இப்படி பார்க்குறேன், நார்த் இங்கே காமிக்குது. அப்போ என்ன நார்த்து பக்கம் போகணுமா? நீ ரைட் சைடில் போகணும். ஏன்னா ஈஸ்ட் சைடில் தான் உங்கள் இது இருக்குது. புரியுதா? ஸோ டைரக்ஷனை பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணுறது. எல்லாரும் நார்த் சைடாக போவாங்க, ஆனால் காம்பஸ் நார்த்தை காமிக்கும், அவ்வளோ. சரி, அதை வச்சு நீ முடிவு பண்ணிக்கணும் எந்த பக்கம் நீ போகணுன்ட்டு. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. டிஃப்ரெண்ட் கலர், சைன், சிம்பிள்ஸ், லெட்டரிங் எக்ஸெட்ரா ஆர் யூஸ்டு டு ஷோ த இன்ஃபர்மேஷன் ஆன் அ மேப். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோன்னா இன்ஃபர்மேஷனை காட்டுறதுக்காக தான். த ஸ்டாண்டர்ட் சிம்பிள் யூஸ்டு யூனிவர்சலி. யூனிவர்சலின்னா என்ன அர்த்தம்? நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி ஆர் கால்ட் கன்வென்ஷனல் சிம்பிள். ஓகே, அதாவது நீங்கள் யூஎஸ்க்கு போனாலும் இந்த சிம்பிள் இப்படி தான் இருக்கும், யூகேக்கு போனாலும் இந்த சிம்பிள் இப்படி தான் இருக்கும், நம்ம ஊர்லேயும் இப்படி தான் இருக்கும், ஆஸ்திரேலியாலாம் இப்படி தான் இருக்கும். அதை தான் வந்து யூனிவர்சலி அப்படின்னு சொல்லுவாங்க. சில கண்ட்ரியில் அதை மாற்றி யூஸ் பண்ணாங்கன்னா அது ஓகே, பட் கன்வென்ஷனல்னா மெஜாரிட்டியா. ஓகே, எ மேப் வித்தவுட் அ ஸ்கேல் இஸ் கால்ட் அ ஸ்கெட்ச். சரியா? அதாவது ஸ்கேல்லாம் இல்லாமல் ரஃபாக பண்ணுறது வந்து ஸ்கெட்ச். எ பிளான் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் மேப். அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்மால் ஸ்கேல் தப்பாக போட்டுறாதீங்க. நம்ம வீடு சின்னதாக இருக்குது அதனால் அது ஸ்மால் ஸ்கேல்னு நினச்சிக்காதீங்க. லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜூம் பண்ணி பார்க்குறது, டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் அ வெரி ஸ்மால் ஏரியா ஷோயிங் மைன்யூட் டீட்டெயில். அங்கே பாருங்கள், அது மினிட்னு படிக்கக்கூடாது. மினிட்டும் மைன்யூட்டுக்கும் ஸ்பெல்லிங் சேம் தான். இங்கே படிக்கும்போது அது மைன்யூட் டீட்டெயில்ஸ். மைன்யூட்னா என்னது? நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து சொல்கிறது. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நித்யவர்ஷினி இஸ் அ குட் கேர்ள். இது வந்து மைன்யூட் இன்ஃபர்மேஷனா இல்லை ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்டா? ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் நித்யவர்ஷினிக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், நித்யவர்ஷினி வந்து பரதநாட்டியம் நல்லா ஆடுவா, நித்யவர்ஷினிக்கு வந்து மணி போடுறது பிடிக்கும், நித்யவர்ஷினிக்கு வளையல் பிடிக்கும், நித்யவர்ஷினிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் அந்த கண்ணாடி வளையல் பிடிக்கும்
பிளாஸ்டிக் வளையல் பிடிக்காது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஆட் பண்ணும்போது வந்து அது என்ன ஆகிடும், மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆகிடும். கரெக்டாக, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறது. புரியுதாம்மா? ஓகே. நித்யவிஷ்ணு கண்ணு பெருசாக இருக்கும், அந்த மாதிரி மூக்கு நீட்டாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் சொல்கிறோன்னா அதெல்லாம் மைன்யூட் டீட்டெயில். அதே மாதிரி தான் ஒரு மேப்பில் ஒரு விண்டோ இங்கே இருக்குது, இங்கே ஹாலு, இங்கே டேபிள் இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி சொன்னோன்னா அது என்னது, அது லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா? மைன்யூட் டீட்டெயிலோட சொல்கிறது. ஓகேவா? அதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியுமா? அங்கே காமிச்சிருந்தாங்கல்ல கிளாஸ் ரூமில் போர்டு இருக்குது, விண்டோ இருக்குது, டீச்சர் டேபிள் இருக்குது, அப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ற டேபிள் இருக்குது, வராண்டா இருக்குது. அதையும் தாண்டி வேறு என்னென்ன டீட்டெயில் சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே மேலே பார்த்து சொல்லுங்கள், அதை யோசிங்க. டைரக்ஷன் சொல்லிட்டாங்க, நார்த் அங்கே கொடுத்துட்டாங்க, ரூம் இருக்குது, வால் இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். வராண்டா அவங்க கொடுத்துட்டாங்க. நான் அதில் இருக்கிறது கேட்கல, இது இல்லாத வேற டீட்டெயில் என்னென்ன நீங்கள் கொடுக்கலாம்? உள்ள என்ன இருக்கும்? டெஸ்க் தான் அவங்க கொடுத்துட்டாங்களே. டஸ்ட்பின். ஓகே, வெரி குட். அந்த பிளாக் போர்டில் மேபி வந்து நம்ம எங்கே சாக் பீஸ் வைப்போம், எங்கே டஸ்டர் வைப்போம், அது பார்க்கலாம். இல்லை அந்த ரூமுக்குள்ளே ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அந்த டஸ்ட்பின் எங்கே இருக்குன்னு காமிக்கலாம். கரெக்டாக? வேற என்ன காட்ட முடியும்? டேபிள் தான் இருக்கு, டேபிள் சேர்லாம் இருக்கு. ஓகே, இது வந்து டாப் வியூ. நீங்கள் சைட் வியூவில் தான் அதை காட்ட முடியும், டாப் வியூவில் அதை காட்ட முடியாது. இப்போ டேபிளுக்கு எத்தனை கால் இருக்குது அதெல்லாம் நீங்கள் டாப் வியூவில் காட்ட முடியாது, அது சைட் வியூ. அது ஓகே. நம்ம மேப்பில் எப்போவுமே டாப் வியூ மாதிரி தான் காட்டுவோம். சரியா? அது ஓகே, அது கிடையாது. வேறு அங்கே டோர் பாருங்கள், டோர்னு போட்டிருக்காங்க. ஆனால் டோர் வந்து ஸ்விங் ஆகிறது எவ்வளோ தூரம், டோர் எவ்வளோ பெருசு, உள்ளே ஸ்விங் ஆகுதா இல்லை வெளியில் ஸ்விங் ஆகுதா இல்லை ஸ்லைடிங் டோரா, அந்த டீட்டெயில் இல்லை. கரெக்டாக? ஸ்லைட் டோராக கூட இருக்கலாம்ல, இப்படி திறக்கிற மாதிரி கூட இருக்கலாம், அது இல்லை. மேபி அதை காட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் யோசிக்கணும், இதெல்லாம் தான் மைன்யூட் டீட்டெயில்ஸ். அது நம்ம இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. இங்கே டஸ்டர் சாக் பீஸ்லாம் காட்டணுமா? யாருக்கு யூஸ் ஆகும்? அதாம்மா, யாருக்கு யூஸ் ஆகும்? அது யூஸ் ஆகாது. இந்த லெவலுக்கு போனோம்னாலே ஓகே. இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாருக்கும் யூஸ் ஆகாது. ஓகேவாம்மா? புரிஞ்சிருச்சா? ஓகே. இந்த அளவுக்கு போர்டு எந்த பக்கம் இருக்குது, பசங்க எந்த பக்கம் உட்காடுறாங்க, கதவு எந்த பக்கம் இருக்குது, ஜன்னல் எத்தனை இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் போதும். ஓகேவா? இதுதான் வந்து யூஸ்வலாக லே அவுட்டில் வரும். ஓகே, அவ்வளோதாம்மா. ஓகேவா? இதுவரை படிச்சிட்டோம். கீழே நீங்கள் அந்த இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மேட்ச்லாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை பாருங்கள். இப்போ படித்து முடிச்சிட்டோம்ல, அதனால பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை பாருங்கள். அப்புறம் ரைட் சைடில் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 118ல் டு மீட். ஓகே, ஜெரார்டஸ் மெர்காட்டர். இவர் பேர் எப்போ பார்த்தோம்? நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தோமா? இதில் ஃபுல் நேமே கொடுத்துருக்காங்க, ஜெரார்டஸ் மெர்காட்டர். எப்போ வாழ்ந்திருக்காரு அவர்? 1512 1594. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 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 450 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு, 430 அந்த மாதிரி. ஓகே ஓகே. வாஸ் அ ஃப்ளெமிஷ் ஜியோகிராஃபர். ஃப்ளெமிஷ்ன்றது அந்த கண்ட்ரி. ஃப்ளெமிஷ் ஜியோகிராஃபர் அண்ட் கார்ட்டோகிராஃபர். ஓகே, இதே தான் இந்த மேப்லாம் லொக்கேட் பண்ணுறது, வரைகிறது. ஓகே, in 1569 he devised a technique to draw the world map on a flat surface. அவர் தான் இந்த டெக்னிக்கை வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். ஓகே, this technique is known as the Mercator projection. நம்ம அந்த கர்வாக இருக்கிறத ஃப்ளாட்டாக வரைகிறது இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா அப்படி பார்த்தோன்னா இப்படி வரைஞ்செல்லாம் வரைய முடியாது, அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, எப்படி அதை மாற்றணும் அதெல்லாம் இவர் தான் வந்து சொல்லியிருக்கார். சரியா? ஸோ அதனால் அதுக்கு அந்த மெத்தடுக்கு பேர் வந்து மெர்காட்டர் ப்ரொஜெக்ஷன். அந்த புக்குக்கு பேர் வந்து அட்லஸ். அவர் வரைஞ்சார்ல மேப்லாம், அதெல்லாம் ஒரு புக்காக போட்டார், அந்த புக்குக்கு பேர் வந்து அட்லஸ். ஓகேவா? அவ்வளோதான். மற்றதெல்லாம் வந்து நீங்களே பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. சரியா? ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாக தான் போச்சு, பட் இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல் தான். நீங்கள் இந்த லெசன் படிக்கிறதுக்கு சும்மா எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, இந்த லெசன் வந்து உங்கள் லைஃப் லாங் இது யூஸ் ஆகும். ஓகே, பிகாஸ் இது மோர் டு நேச்சர். நம்ம டே டு டேயில் நம்ம பண்ணுற விஷயம் இதெல்லாம். சரியா? உங்கள் வீட்டில் வந்து ஒரு பிளான் இருக்குது. இப்போ அப்பா வந்து நம்ம வீடு இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறாருன்னா உங்களால் அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கணும். சரியா? அதுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள், விண்டோலாம் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரூம் டைமென்ஷன்லாம் எப்படி இருக்குது,
எவ்வளோ பெருசு. ஓகே, நம்ம வீட்டில் வந்துட்டு அதான் வாசல் எங்கே இருக்குது, எந்த பக்கம் வந்து டாய்லெட் இருக்குது. நேரம் நம்ம நார்மலாக யோசிக்கும் போது எப்படி யோசிப்போம், அந்த பின்னாடி இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குன்னு சொல்லுவோம். பட் அது வரையும் போது தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் இது தெரியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஷன் நீங்கள் உட்காந்துருக்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா? ஆமா அங்கிள். இப்போ நீ உட்காந்துருக்கிறதுக்கு எக்ஸாக்டாக கீழே என்ன இருக்குது? கிரவுண்ட் ஃப்ளோர். கார் பார்க்கிங். முடிஞ்சு பார்க்குறான் பாரு. எக்ஸாக்டாக உனக்கு கீழே வந்து கரெக்டாக என்ன இருக்குன்னு உன்னால் சொல்ல முடியுமா? கார் பார்க்கிங். ஓகே, கார் பார்க்கிங்கில் என்ன இருக்குது, எந்த இடத்துல இருக்குது சொல்ல முடியுமா டக்குன்னு? சம்பு இருக்கு கீழே. ஓகே, இப்போ நீ கீழே போயிட்டு எனக்கு கார் பார்க்கிங்கில் இப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நீ எக்ஸாக்டாக நீ உட்கார்ந்ததுக்கு கீழே இந்த இடம் தான் உன்னால் ஏதாவது ஒரு இடத்த மார்க் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டாக. ஓகே, அதெல்லாம் எதில் நம்ம பார்க்க முடியும்? பிளானில் பார்க்க முடியும் ஈஸியாக. சரியா? நீ பிளானில் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிடலாம். இங்கே பில்லர் வருது, ஸோ நான் இங்கே இருக்குது டேபிள். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, கிணறு இருக்குது, இல்லை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம காரோட ரைட் சைடு. ஓகே, அந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கெல்லாம் தான் இந்த பிளான் யூஸ் ஆகும். புரியுதாம்மா சொல்கிறது? இல்லைன்னா நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஸோ அதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும். அதில் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ஏதாவது அந்த மாதிரி பேப்பர்லாம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்கள். சரியா? இது நமக்கு யூஸ் ஆகாது அந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, எடுத்து பாருங்கள் என்னென்னலாம் போட்டிருக்காங்க, டோர் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, ஓகே, விண்டோ எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பாருங்கள். சரியா? அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நாளை பின்ன உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டும்போது இல்லை நீங்கள் ஏதாவது வீடு பிளான் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில், அப்போல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ஓகேப்பா, அவ்வளோதான். சரியா? ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா பாருங்கள். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? இது என்ன? ஓகே, பாய். பாய்.